சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளுக்காக நான் ஜெபித்து யோசித்துக் கொண்டிருந்த போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். இன்னொரு விசை வாசிக்கலாம். எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புத்தகத்திலே, இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே அநேக ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்த அந்த ஆளுகையை குறித்து ராஜாக்கள் புஸ்தகத்திலேயும் நாளாகம புத்தகத்திலேயும் காணப்படுகிறது. அப்படி நாம் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த எரேபியாமை குறித்து இந்த வார்த்தை மறுபடியும் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை போல ஒரு வார்த்தை அல்லது இதற்கு ஒப்பான வார்த்தைகள் மறுபடியுமாக குறைந்தது 21 முறை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவம். எரேபியாமின் பாவங்களை விட்டு அவர்கள் வழி விலகவில்லை அல்லது எரேபியாமின் பாவத்தை விட்டு விலகவில்லை என்ற ஒரு வார்த்தை மறுபடியும் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே அடிக்கடியாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கும் போதெல்லாம் இதை குறித்து யோசிப்பது உண்டு. எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவம். இதனுடைய முடிவு என்னன்னா, அடுத்த வாசனம் சொல்லுகிற இந்த வார்த்தை, இது நிமித்தம், இந்த பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார். இந்த பாவத்தை நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார். எங்க ஒப்பு கொடுப்பாராம்? 15வது வசனத்தை படியுங்கள். தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்களை நதிக்கு அப்பாலே சிதறடித்து. அப்போ ஆண்டவர் இந்த எரேபியாம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறின் நிமித்தம் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நல்ல கானான் தேசத்திலிருந்து எப்படி பிடுங்கினாராம்? இந்த வார்த்தை பாருங்க, வேரோடே பிடுங்கி நதிக்கு அப்புறத்திலே அவர்களை என்ன செய்தாராம்? சிதறடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவம். இதை குறித்து பல முறை நான் யோசித்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய காலை வேளையிலே, கடந்த வாரத்தில் மறுபடியும் நான் நினைக்கிறேன், வியாழக்கிழமை அதிகாலையில் நான் எழுந்திருக்கும் போது இந்த வசனம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. ஆகவே அன்றைய நேரத்திலிருந்து இதை குறித்து யோசிக்க, இதை சிந்திக்க, இதை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் கொடுத்த வசனமாக நாம் இதை நினைத்து இந்த எரேபியாமினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சில காரியங்களை இந்த காலைவேளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த எரேபியாம் சாலமோனுக்கு பிற்பாடு 10 கோத்திரங்களை ஆளுகை செய்த ஒரு ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அவர்கள் யோசுவாவின் தலைமையிலே கானான் தேசத்திற்குள் கடந்து செல்கிறார்கள். ஏறக்குறைய யோசுவாவின் காலம் ஒரு 30 அல்லது 40 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு 450 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். அதற்கு பிறகு கர்த்தர் முதலாவது ராஜாவாகிய சவுலை எழுப்புகிறார். அடுத்தது யாரை எழுப்புறாரு? தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை கர்த்தர் எழுப்புகின்றார். அடுத்தது தாவீதின் குமாரனாகிய சாலமோனை எழுப்புகிறார். ஆனால் சாலமோன் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து திரளான பெண்களை திருமணம் செய்தது மாத்திரமல்ல, அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செய்தது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்கு நேராக கடந்து சென்றார். அது நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக சில காரியங்களை சொல்லுகிறார். உனக்கு பிற்பாடு இந்த தேசத்தை 2ஆக நான் பிரிக்க போகிறேன் என்று காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நிலையில் இருந்து இந்த சாலமோனுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவாக வரும்போது இந்த தேசம் 2ஆக பிளவுபடுகிறது. 10 கோத்திரங்களை இந்த ரெகொபெயாம் ஆளுகை செய்தான் என்று
நாம் இங்கே படிக்கிறோம். இந்த இடத்துல நாம் படிக்க முடிகிறது. இந்த இந்த 10 கோத்திரத்தை ஆண்டவர் இந்த யெரொபெயாம் ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இந்த யெரொபெயாம் யார் என்று சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தர் இவனை எதற்காக எப்படி தெரிந்து கொண்டார், இவனுடைய ஆரம்பம் என்ன என்று சில காரியங்களை நாம் படிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 26வது 27 28 வசனங்களில் இவனை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். அப்போ இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யெரொபெயாம், அவங்க அப்பா யெரொபெயாம் மனுஷனாக்கி என்று சொல்ல. யெரொபெயாம் கோத்திர எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அவருடைய தகப்பனார் பெயர் யாராம்? நேபாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய தாய் செருக்கால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இவனை கூட ஒரே வசனத்துல ஒரு பெரிய அவனுடைய வாழ்க்கை வரலாற்றையே என்ன செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அற்புதத்துக்காக, வேதத்துக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே வசனத்துல அவனுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. இப்ப அந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம 2 மணி நேரம் பேச போறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். அவனுடைய தகப்பனார் பெயர் நேபாத். ஏன்னா வசனம் முழுவதும் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் செய்த பாவம் அப்படின்னே தான் வரும். நேபாத்தின் குமாரனாகி. ஆகவே நாம செஞ்சா யாருக்கு கேடு? யாருடைய பேர் அடிபடுது? அங்க பெற்றோருடைய பேர் அடிபடுது. ஆகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ஆகவே இருக்கட்டும். அவன் நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோன் ஊழியக்காரனாயிருந்தான். ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருக்கால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அப்பா இல்லாம இந்த அம்மா தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த யெரொபெயாமை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். சரி, இவன் எப்படி 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் மாறினான்? அடுத்த வசனம் சொல்லுகிறது. இல்ல 28வது வசனத்தை படிக்கலாம். யெரொபெயாம் என்பவன் எப்படி இருந்தானா? பராக்கிரமசாலியா இருந்தான். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒருவனை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, என்னது? பராக்கிரம. ஆங்கிலத்தில் படிக்கும்போது மைட்டி மேன் ஆஃப் கரேஜ். ஒரு காரியத்தை செய்ய தைரியசாலியும் அதற்குரிய பலன் உடையவனாக அவன் என்ன செய்தானா இருந்தான் என்று சொல்ல. பராக்கிரமசாலி. ஆகவே நாமும் கூட கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள். அடுத்தது அவனை குறித்து சொல்லுகிறார்கள். ஆமா, அவன் காரிய சமர்த்தனான வாலிபன். காரிய சமர்த்தன். அப்ப ஒரு காரியத்தை கொடுத்தா அதை சரியாக நிறைவேற்றுகிற மனிதனாக காணப்பட்டான். திறமைசாலியாக இருந்தான். செயல்திறன் கொண்டவனாக அவன் என்ன செய்திருக்கிறான், காணப்பட்டிருக்கிறான். பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று கண்டு என்று படிக்கிறான். அப்போ அந்த தேசத்துல பல மனிதர்கள் இருந்திருப்பாங்க. சாலமோன் இவனை பார்க்கின்றான். இவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான், காரிய சமர்த்தனான வாலிபனா இருக்கிறான். அப்போ அந்த தேசத்தின் ராஜா அதை கண்டு. ஆகவே நாம திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அதை மற்றவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு நாள் பார்ப்பார். நாம திறமையை வளர்த்து கொள்ளாம யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லைன்றோம் நம்ம. ஆகவே இந்த காலையில் வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நாள்தோறும் என்ன செய்யுங்க, திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். அதை ஒருவர் என்ன செய்வாங்க, யாராவது. நான் அடிக்கடி யோசிக்கிறது, தாவீது வாசிப்பதில் தேறினவன். அதை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு போய் எங்க சொல்லிட்டான், அரண்மனையில சொல்லிட்டான். அவனுக்கு உடனே அரண்மனையில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நம்முடைய திறமைகளை நாம் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இருக்கட்டும். அவன் அதை கண்டு என்று சொல்லப்பட்டு. அடுத்தது, யோசிப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். இதை நான் யோசித்த போகும்போது இந்த 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 காரிய சமர்த்தனா இருக்கிறான். அடுத்தது பராக்கிரமசாலியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இதை சாலமோன் பார்த்து ஒரு 10 கோத்திரத்தை நியாயம் விசாரிப்பதற்காக, அல்லது அந்த தேசத்தின் வடபகுதியை நியாயம் விசாரிப்பதற்கான ஒரு பொறுப்பை நம்பி யார் கையில கொடுக்கிறா? ஆமா, இன்னைக்கு பலரையும் நம்ப முடியல. இங்கே நாம் படிக்கிறோம், அவன் நம்பிக்கைக்குரியவனாக அவன் என்ன செய்திருக்கிறான், இருந்திருக்கிறான். நம்பிக்கைக்குரியவனாக. என்ன சொல்லனா, அந்த 10 கோத்திரங்களை விசாரிப்பதற்கு பொருத்தமான ஒரு நபராக, அந்த 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 போஸ்டிங்க்கு, அந்த அந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு நபராக அவன் செயல்பட்டு இருக்கிறான், அவன் காணப்பட்டிருக்கிறான்.
இப்ப நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் என்ன செய்யணும்? நம்மை வைத்திருக்கின்ற இடங்களிலே சிலர் இருக்காங்க, பராக்கிரமசாலியா இருக்காங்க, காரிய சமர்த்தனான வாலிபர்கள் தான், ஆனா நம்ப முடியல. கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, அவங்க நம்பிக்கைக்குரியவர்களா இல்லாததினாலே அந்த பொறுப்புகளுக்கு என்ன செய்யல, அவளை பிளேஸ் பண்ண முடியல. ஆனால் இவன் நம்ப தகுந்தவனாயிருந்தான், அது மாத்திரமல்ல பொருத்தமான ஒரு நபராயிருந்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? உயர்த்தினார் என்று படிக்கிறோம். பாருங்க, அந்த யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்பதற்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு இந்த வாசனம் சொல்லுகிறது, அவன் சாலமோனுடைய ஊழியக்காரனாக இருந்தான், வேலைக்காரனாக இருந்தான். ஆனால் பின்னாட்களில் அந்த ஊழியத்துல அந்த வேலையில உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே 10 பட்டணங்களுக்கு என்னவா மாறினான்? ராஜாவாய் அதிகாரியாக மாறினான். நன்றாய் புரிந்து. அப்போ இந்த ஆரம்ப காலங்களில் அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவனுடைய குணாதிசயங்களை பாருங்க, அவனுடைய செயல்பாடுகளை பாருங்க. அவன் நல்ல ஒரு வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக, கொஞ்சத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டதிலே உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் கர்த்தர் அவனை பார்த்து அநேகத்தின் பேரிலே என்ன செஞ்சிட்டாரு? அதிகாரியாக மாறினார். ஆகவே இந்த 2-3 வசனங்களிலே அவனுடைய சரித்திரம் முழுவதையும் என்ன செய்திருக்கிறாங்க? அடக்கி வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை அவனுக்கு கொடுக்கின்றார். நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், தேவனை தேடுகிற மனிதர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறதை நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளது என்று கண்டு அவனை தெரிந்து கொண்டார் என்ற நெகேமியா 9வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதா இருக்கும் என்றால், நாம் தேவனை உண்மையாக தேடுவோம் என்றால், தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படியாக இந்த அடுத்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் போது, அக்காலத்திலே 29வது வசனம், யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது, அவன் அந்த வடபகுதியிலிருந்து சமாரியாவிலிருந்து தென்பகுதியான எருசலேமுக்கு அவன் கடந்து வந்து, நான் நினைக்கிறேன் சாலமோனை கண்டு இந்த தேசத்தின் காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லி அவன் எருசலேமை விட்டு திரும்பவுமாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவன் கடந்து செல்லும் போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசியை அவன் சந்திக்கிறான். இந்த தீர்க்கதரிசி ஒரு புது சால்வையை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த புது சால்வையை அணிந்து கொண்டிருக்கிற இந்த அகியா என்ற தீர்க்கதரிசி அவனை வயல்வெளியிலே அழைத்து கொண்டு போய் தனியாக 2 பேரும் சில நேரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே 30வது வசனம் சொல்கிறது, அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளது என்று கண்டால், நிச்சயமாக தேவனை நாம் முழு இருதயத்தோடு நாம் தேடுவோம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறதை அல்லது தேவன் செய்ய போகிறதை தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட மாத்திரம் இல்ல, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். இப்படி எல்லாம் ஆபிரகாமோடு கூட மாத்திரம் இல்ல, இங்க யாரோடும் பேசியிருக்கிறாரு? இந்த யெரொபெயாமோடு கூட பேச 10 கோத்திரங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் அதை சொல்லும் போது ரொம்ப டீடைலா அவனோடு கூட பேசுகிறார். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும். அப்ப தாவீதை குறித்து பேசுகிறார். அடுத்தது எதை குறித்து பேசுகிறார்? எருசலேமை குறித்து பேசுகிறார். அதை எருசலேமை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் என்று சொல்லுகிறார். நான் தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறேன், எதையும் கூட தெரிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் அநேக நகரங்கள் இருக்கிறது, அதிலே நான் வாசம் செய்யும்படியாக எருசலேமை நான் என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, ஏன் இப்பொழுது தாவீதின் சந்ததியை விட்டு இந்த யெரொபெயாமை தெரிந்து கொண்டார் என்ற காரணத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் யாரு? சாலமோன். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவியாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகி தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் இப்ப உன்னை என்ன செஞ்சிருக்கேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறான். ஆனால் இந்த தாவீதின் சந்ததி தாவீது நடந்தபடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்யாதபடினாலே
இப்பொழுது 10 கோத்திரத்தை யார் கையில கொடுக்கிறேன்? உன் கையிலே நான் கொடுக்கிறேன். அப்படின்னு என்ன எதிர்பார்க்கிறார்? நீ தாவீது செய்தபடி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார், எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது என் பார்வைக்கு செம்மையானபடி அவன் செய்தது போல இந்த யெரொபெயாமும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி நீ செய்வாய் என்றால் 34வது வசனம். ஆனாலும் கீழே நாங்க படித்து பார்க்கும்போது 35வது வசனம் படிக்கலாம். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை அந்த டைமிங்க கர்த்தர் சொல்றாரு. எப்போ உனக்கு கொடுப்பேன்? 10 கோத்திரங்களை கொடுப்பேன்னு சொன்னார்ல. இப்ப சொல்றாரு எப்போ? அந்த ராஜ்யபாரத்தை அவன் கையில் இருந்தல்ல, சாலமோன் கையில் இருந்தல்ல, அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறவர். ஆண்டவர் பேசினா குழப்பமே இருக்காது. குழப்பமா இருக்குதுன்னா அது ஆண்டவர் பேசலன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அது புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் பேசினா குழப்பமே இருக்காது. ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். அதை எப்பொழுது கொடுப்பேன்? அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். இப்ப மறுபடியும் சொல்றாரு, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதை குறித்து நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விலக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் இந்த யெரொபெயாம் இடத்தை எதிர்பார்ப்பது, நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து நான் உனக்கு கட்டளையிட்டதை, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அது ஒரு பெரிய அற்புதம். சாதாரண குடும்பத்திலிருந்து தேவன் இந்த யெரொபெயாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் செய்ய போகிற காரியங்களை அவனுக்கு அறிவித்து அவர் சொல்றார், நீ என் வார்த்தை கவனமாய் கேட்டு என் கட்டளைகளை எல்லாம் கேட்டு கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வாய் என்றால் தாவீதுக்கு நிலையான வீட்டை நான் எப்படி கட்டினேனோ அதே போல நான் உனக்கு என்ன செய்வேன்? கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்போதும் ஆதாமையும் கூட அப்படிதான். தேவன் அவனையும் அந்த ஏவாளையும் உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து சில காலங்கள் அவர்களை கவனிக்கிறார். கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? இந்த எல்லா கனிகளையும் நீங்க சாப்பிடலாம், ஆனா ஒரு கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம். ஆமா. அப்போ அவர்களை கவனிக்கிறார். அதுல அந்த பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் என்றால் அவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் அந்த வார்த்தைகளை கவனமாக கீழ்ப்படிந்து இருந்திருப்பார்கள். நிச்சயமாக நன்மை தீமை அறியத்தக்க கனி யாருக்கு தான்? இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான். அதற்கப்புறம் நித்திய ஜீவனை கனிகளை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த காலத்திற்கு முன்பதாக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தை உள்ளபடி கேட்டு அதை அப்படியே கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வாய் என்றால் நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்போ நம்ம கிட்டே அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்ய. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் சொல்றாரு, உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு ஃபர்ஸ்ட் அதை நல்லா என்ன செய்யணும்? கேட்கணும். அதை படிக்கணும், அதை கேட்கணும். அடுத்தது நீ கை கொண்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் நிலையான வீட்டை ஆண்டவர் கட்டுவார். இதை ஒரு வாக்கு உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவனுடைய வீட்டை கர்த்தர் கட்டினார். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடினால் கர்த்தர் அவனுடைய வீட்டை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உனக்கு நிலையான வீட்டை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இப்படி பேசி கரெக்டா அந்த 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 காரியம் எப்படி நடக்குது பாருங்க. இப்பொழுது சாலமோன் மரித்து விட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது, 43வது வசனம். சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து போதும். இப்போ 12வது வசனத்துக்கு 12வது அதிகாரத்துக்கு வரும்போது ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு வந்திருந்தான். எல்லாரும் வந்திருக்காங்க. இப்பொழுது அடுத்த ராஜாவாக ரெகொபெயாமை என்ன செய்யணும்? ராஜாவாக. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் குமாரன் நாட்களிலே இதை உனக்கு என்ன செய்வேன்?
கொடுப்பேன். இப்போ நீங்க கீழே படிச்சு பாத்தீங்கன்னா இந்த எரேபியாம் அதற்குள்ளாக இந்த செய்தியை இந்த எரேபியாம் என்ன செய்தான், யாருக்கோ லீக் அவுட் பண்ணிட்டான். லீக் அவுட் பண்ணா இது என்ன ஆயிடும், மற்ற அப்படியே தேசங்களுக்குள் பறந்து விரிந்து யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, சாலமோன் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. உடனே சாலமோன் தனக்கு பிற்பாடு இந்த எரேபியாம் 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாய் மாறுவான் என்று கட்ட சொன்ன காரியங்களை அவன் புரிந்து கொண்டு உடனடியாக இந்த எரேபியாமை கொல்ல என்ன செய்தான், வகை பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவன் எகிப்து தேசத்துக்கு என்ன செஞ்சான், ஓடி போயிடும். அதனால கட்ட சொல்ற காரியத்தை எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லுன்னு சொல்றத சொல்ல மாட்டோம், சொல்லாதன்னு சொல்றத எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவோம் சொல்லி. இப்ப பாருங்க, அதனால வீண் பிரச்சனை எங்க போயிருக்கான், எகிப்துக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லலாம், ஒன்னும் சொல்லல, இதை கொடுப்பேன்னு சொன்னார், அமைதியா இருந்திருக்கலாம், வாய வைக்காம என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆகவே இப்பொழுது பாருங்க, அவன் எகிப்திற்கு ஓடி போக வேண்டியது. இப்போ அந்த சூழ்நிலை கடந்து வருகிறது. இப்போ இந்த எரேபியாமை அவர்கள் அழைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த தேசத்தின் மூப்பர்கள் எல்லாரும் இந்த ரெகபயாமின் இடத்திலே ராஜாவாக பதவியேற்க போகிற இந்த ரெகபயாமின் இடத்திலே போய் கேட்கிறார்கள், எங்கள் தேசத்துல அதிகமான வரியை உங்க அப்பா என்ன செஞ்சிட்டார், விதித்து வைத்தார். ஆகவே அந்த வரிகளை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கம்மி பண்ணுங்கன்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, ஒரு 3 நாள் எனக்கு என்ன செய்யுங்க, டைம் கொடுங்க, நான் ஆலோசித்து இந்த காரியத்தை முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி மூப்பர்கள் கிட்ட, அதாவது வயதானவர்கள் கிட்ட போய் அவர் ஆலோசனை கேட்கிறார். இப்படி ஜனங்கள் கேட்கிறாங்களே என்ன செய்வது என்று. அப்போ அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, இப்பொழுது அவர்களுக்கு சேவகனாகி நீர் அந்த காரியங்கள் எல்லாம் செவி கொடுத்து அவர்களுக்கு அந்த வரிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினா என்னாலும் அவர்கள் உம்மை சேவிப்பார்கள் என்று ஒரு நல்ல ஆலோசனை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏனென்றால் சாலமோன் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், அவருக்கு எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே பெரிய வீடுகளை கட்டுகிற, பெரிய அரண்மனைகளை கட்டுகிற ஒரு மனிதனா இருந்தபடினா ஜனங்களிடத்தில் அதற்கான வரியை வசூலிக்க கடினமான காரியங்களை செய்து விட்டான். அப்படி இருக்கும்போது ஜனங்களுக்கு அதனால ஆரம்பத்துல ரொம்ப சீபா தேசத்து ராஜஸ்திரி எல்லாம் புகழ்ந்து இருக்கலாம், ஆனா போக போக என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு சலிப்பாயிருச்சு. ஆகவே ரெகபியாமின் நாட்களில் அந்த காரியத்தை அவர்கள் கேட்கின்றார்கள், ஆனால் அவன் செவி கொடுக்கவில்லை. அடுத்தது அவன் தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்கள் இடத்துல இதற்கான ஆலோசனை கேட்க, அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க, அப்படிலாம் செஞ்சிட மாட்டேன், ஆனால் இதை நீங்கள் செய்யவில்லை, என் கட்டளைகளுக்கு நீங்கள் கை கொள்ளவில்லை என்றால் எங்க அப்பாவுடைய இடுப்பு என்னுடைய சுண்டு விரலுக்கு சமம் என்று சொல்லுகிறான். எங்க அப்பா உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படி கடினமான ஒரு உத்தரவு கொடுத்தபடினால் இந்த 10 கோத்திரத்தின் ஜனங்கள் என்ன செய்றாங்க, தாவீதே நீ உன் வீட்டை என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். பார்த்துக்கொள் என்று சொல்லி இந்த எரேபியாமை பிடித்து கரெக்டா என்ன செஞ்சிடறாங்க, ராஜாவாக ஏற்படுத்த. ஏனென்றால் இந்த 10 அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்துக்கு அதிகாரியாக இருக்கும்போது சிறப்பாக அவன் காரிய சமர்த்தனான வாலிபனா இருந்தபடினால் அந்த 10 கோத்திரத்தை சிறப்பாக வழிநடத்தினவனா இருந்தபடினால் ஜனங்களுடைய எல்லாருடைய இருதயமே யார் கையில இருக்குது, இவனை சார்ந்து இருந்தபடினாலே அவர்கள் இந்த தாவீதை தள்ளி தாவீதின் குடும்பத்தை தள்ளி யாரை எடுத்துக்கொள்றாங்க, இந்த யெரொபெயாமை அவர்கள் தேர்ந்தெடு. இப்ப தேவனுடைய திட்டம் மிகச்சரியாக அங்கே என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. அப்ப நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம், நம்ம வாய அடக்கிட்டு கொஞ்சம் அமைதியா அந்த காலங்கள் வர்ற வரைக்கும் அமைதியா இருந்தா தேவனே காரியங்களை என்ன செய்வார், நடத்துவார். அநேகர் அதுக்கு முன்பதாக சில வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தி விடுகிறதினாலே பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக மாறி விடுகிறார். ஆகவே இந்த காலையில் இந்த சத்தியங்களை இன்றைக்கு நம்ம எதுக்காக இது பண்ணா, தேவன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம். ஆகவே நாம் புரிந்து அவர் விரும்புகிறபடி அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்வோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை பெற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் வசனம் நாம் என்ன படித்தோம், எரேபியாம் அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். 14வது அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் படிப்போம். எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய வாக்குறுதியை பெற்ற இந்த மனிதன் செய்த பாவங்கள் என்ன என்பதை தான் இந்த காலையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இவன் தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசிக்கவில்லை. இவன் தேவனுடைய வாக்குறுதியை என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால் நான் நிலையான ஒரு வீட்டை உனக்கு என்ன செய்வேன், கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ என் உள்ள வாக்கை உள்ளபடி கேட்டு அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் ராஜாவாக மாறின பிறகு
அவன் எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால், தயவு செய்து அதை இப்படி நாம் படிக்கலாம். 12வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு நேராக வரலாம். 12வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். இதுங்க அதை அப்படி மாத்தி படிக்கலாம், அப்பதான் சரியா போகும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்பும். இப்ப இவருக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட். யாருக்கு முன்னாடி? எரேபியாமுக்கு முன்னாடி. இப்ப தேசம் இரண்டாக என்ன செஞ்சிருச்சு? பிரிஞ்சிருச்சு. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் எது? நான் 2 தடவை சொன்னேன். எருசலேம்ல தான் தேவன் தெரிந்து கொண்டு, அங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருடத்துக்கு 3 முறை எங்க போயிட்டு வரணும்? எருசலேமுக்கு போக வேண்டும். அங்கே பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் சில பலிகளை அவர்கள் செலுத்த வேண்டும் என்றால், சில பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் என்றால், தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் எங்க வந்தாகணும். ஆனால் இப்போ தேசம் இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இப்போ இவர் ராஜாவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், நீ என்றைக்கும் அரசாட்சி தாவீது எப்படி அரசாட்சி செய்கிறது போல நீ அரசாட்சி செய்யலாம் என்று ஆண்டவர் சொல்லி நல்ல வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து அவனை உட்கார வைத்த பிறகு இப்ப பார்க்கிறாரு. இப்ப பண்டிகைகள் வரும்போது மிக முக்கியமான காலகட்டங்களிலே இந்த ஜனங்கள் எல்லாரும் எங்க போயிட்டு வர்றாங்க? எருசலேமுக்கு. தேசம் 2ஆ பிரிஞ்சிருச்சு, ஆனா எல்லாரும் எருசலேமுக்கு போய் கொண்டு வருகிறார். இப்போ இதைதான் அவன் பார்த்தபோது, இந்த ஜனங்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதில். அப்ப பாருங்க, எப்போதுமே ஒரு பரீட்சை நமக்கு வருகிறது. தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, ஆனா சூழ்நிலைகள் வேறமா இருக்கு. ஆகவே இப்பொழுது இவன் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளபடி என்ன செய்யணும்? கேட்கணும். அவன் முதல் புரிந்து கொள்ளணும், தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ள, அவர்களுக்கு ஒரு ஒரு கோத்திரத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து. அது மாத்திரமல்ல, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் எருசலேம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம அநேக நேரங்களில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை அல்லது மற்றவர்களை குறித்ததான காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம். அப்போ தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறார், எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுல ரொம்ப கிளியரா இருந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? இப்போ ஜனங்கள் எருசலேமுக்கு அடிக்கடி போய் கொண்டு வருவார்கள் என்றால் அவருடைய இருதயம் எல்லாம் ரெகபெயாமை சார்ந்து என்ன செய்யும்? போய்விடும். அப்பொழுது அவர்கள் என்னை கொன்று என்ன செய்வாங்க? என்னை கொண்டு ராஜ்யபாரத்தை அவன் பக்கமாக திருப்பிடுவார். இது மனிதனுடைய எண்ணங்கள். ஆனா தேவன் என்ன சொன்னாரு? நிலையான வீட்டை கட்டுவேன், அதுக்கு ஒரே காரியம், என் பார்வைக்கு செம்மையானதை செய், என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் வசனத்தை உண்மையா கேளு, என் வசனத்தை உண்மையா கைக்கொள்ளு, என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம சூழ்நிலைகளை பார்ப்போம். இதை செய்வதனால் அங்கே எப்படி சூழ்நிலைகள் மாறும் என்றால், இருதயங்களை திருப்புகிறது யாரு? கர்த்தர். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது என்றும் அதை தம்முடைய சித்தத்துக்கு நேராக அவர் திருப்புகிறார் என்றும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே நான் நினைக்கிறேன் 27:1 நாம் படிக்கிறோம். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புகிறது யாரு? தேவனாயிருக்கிறார். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ, ஆமா, அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், எல்லாம் கர்த்தர். அதனாலதான் நான் சொன்னேன், வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிற தேவன். நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அவர் அதிகாரியா இருக்கிறார் என்று தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில எல்லாம் படிக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசம் இந்த எரேபியாம் கிட்ட என்ன செய்யல இல்ல. ஆகவே இந்த எரேபியாம் செய்த மிக மோசமான காரியம் என்னவென்றால் பாருங்க, ஆகையால் இதை தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன செஞ்சான்? இதை மனதிலே சிந்திக்கணும்னு என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஜனங்கள் போயிட்டு வர்றாங்க, இது என்ன ஆகும்? நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? போயிருக்கணும். இல்லைன்னா அகியா தீர்க்கதரிசி கிட்ட போய் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆலோசனை கேட்டு இருக்கலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம், நன்றாய் அந்த தேவ திட்டம் என்ன என்பதை அவன் பார்த்திருக்கலாம். ஆனால் இவன் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி
இப்ப பாருங்க, பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. எனக்கு இதை படிச்சோன்னா எப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது பஸ்காட்டு குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு, அழைத்து கொண்டு வந்தார். செங்கடலில் பிழைத்தார். வனாந்திரத்தை 40 வருஷங்கள் நடத்தினார். எல்லாம் நல்லா தெரியும். யாத்ரா புஸ்தகம் நல்லா தெரியும், என்னாகமம் புஸ்தகம் நல்லா தெரியும். இப்ப பாருங்க, அப்படியே மாற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. சரி, இது எங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்? இந்த பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கினதுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை 400 வருஷங்கள் அங்க இருந்தாங்க பாத்தீங்களா. அங்கே அவர்களுடைய தெய்வங்கள் என்னன்னா காளைகளும் பசுக்களும் தான் அவர்களுக்கு தெய்வமா. ஏனால் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளை பார்த்தா அங்கே ராஜாக்களுக்கு பக்கத்துல காளையும் பசுமாடும் அவர்களோடு கூட இருக்குமா. அப்படிப்பட்ட உருவங்களை கண்டெடுத்திருக்க. அப்போ ஒரு ராஜா என்றால் அடுத்தது எதை வச்சிருப்பான், காளைகள் என்றால் அன்றைக்கு காளையும் பசுமாடும். இன்றைக்கு கூட விவசாயத்தை சார்ந்திருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க, காளை மாடு ரொம்ப மிக முக்கியம். அதே போல பசுக்கள் ரொம்ப மிக முக்கியம். அன்றைக்கு முழுமையாக விவசாயத்தையே சார்ந்திருந்தபடினால் ராஜா அடுத்தது யார் தான், காளை மாடு, அடுத்தது பசுமாடு. இவைகளையே அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தார். ஆகவே இந்த எகிப்து தேசத்தில் இதைதான் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தபடினாலே இந்த காரியத்தை இவர்கள் மனதில் இருக்கிறது. இதேதான் இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலையில அடிவாரத்திலே கொண்டு வந்து அங்கே தேவன் அந்த சீனாய் மலையில இறங்குகிறார். அங்கே பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, அங்கே கார் மேகம் உருவாகிறது, அக்கினி ஜுவாலை எங்கெல்லாம் அந்த மேகத்தில் இறங்குகிறது. அந்த மேகத்திலிருந்து அல்லது அந்த மலையிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். பேசி 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு 70 மூப்பர்கள் அந்த மலையின் மேல் ஏறி ஆண்டவரை தரிசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ மலையில ஏறி வந்து எனக்காக காத்திரு, நான் இந்த ஜனங்கள் கை கொள்ளும்படி சில பிரமாணங்களை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசேயை கர்த்தர் சீனாய் மலைக்கு வரவழைக்கின்றார். 40 நாட்கள் சீனாய் மலையில மோசே தங்கியிருக்கிறார். இப்பொழுது போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் வர்ற வரைக்கும் ஊரும் ஆரோனும் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடவுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி மோசே மலையின் மேல் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளும்படியான பிரமாணங்களை அவருடைய ஆராதனை முறைமைகளை எல்லாம் கட்டடத்திலிருந்து வாங்கி கொண்டு வருவதற்குள்ளாக இந்த ஜனங்களுக்கு பொறுமை இழந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். ஆகவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்கிறார். அப்போ கர்த்தரை அவர்கள் தரிசித்தார்கள். மோசேயை மூலமாக கர்த்தர் அவர்களோடு கூட எல்லா காரியங்களையும் அவர்கள் பார்த்தார்கள். இவ முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லும் போது இந்த ஆரோன் அவர்களுக்கு பொன் கன்று குட்டிகளை தான் என்ன செஞ்சாரு, உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். எத்தனாவது வசனம் பார்க்க முடியுமா? Praise the Lord. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். மோசே தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன் செய்த காரியம் நமக்கு தெரியும். உங்கள் கழுத்துல இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுங்க, நகைகளை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுகிறார். அதை அவர்கள் வாங்கி கருப்பிடித்து என்ன செய்தாங்க, அடுத்த வசனம், ஜனங்கள் எல்லாரும் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனுக்கு கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் என்று படிக்கிறோம். இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த தேசத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது என்று நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ மோசே ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டுவிடு, அந்த ஜனங்களை நான் என்ன செய்து விடுவேன், அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை அழித்து உன் சந்ததியை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஆபிரகாமின் சந்ததி அல்ல, இனி எந்த சந்ததி தான், மோசேயின் சந்ததி என்று பெரிய சந்ததியாய் நான் உருவாக்கி விடுகிறேன். அப்போ இந்த பொன் கன்று குட்டிகளை உருவாக்குனா என்ன நடக்கும், சந்ததியை
அழிந்து போய்விடும் என்று அங்கே சொல்றார். இதெல்லாம் இந்த எரேமியாவுக்கு தெரியாததல்ல. ஆனால் இங்கே பாருங்க, அந்த பாவத்தை அப்படியே யாரு, இந்த எரேமியாம் இந்த ஜனங்களுக்காக செய்கிறான். அவன் எதுக்காக அதை சொல்லுகிறான் என்றால் பாருங்க, இந்த பாருங்க அவர் சொல்றார், ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப தூரம், இந்த வடபகுதியிலிருந்து தென் பகுதியை நோக்கி போகிறது ரொம்ப தூரம், அது ரொம்ப வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி பாருங்க, ஜனங்களுக்கு அப்படியே சுலபமாக காரியங்களை செய்கிறது போல அவன் என்ன செய்கிறான், இந்த காரியங்களை செய்கிறான். ஜனங்கள் ஆனா இருதயத்தில் என்ன இல்ல, தேவனை விசுவாசிக்கவில்லை. பயம், எங்க பதவி போயிடுமோன்ற ஒரு பயம். தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார், தேவன் தான் அவனை தள்ளணும். எந்த மனுஷனை என்ன செய்ய முடியாது, தள்ள முடியும். நன்றாய் புரிந்து கொள்ள, உங்களை ஒரு பொறுப்பிலே கற்று அமர வைத்திருக்கிறார் என்றால் தேவன் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஒருவேளை முதலாளியா இருக்கலாம், தேவன் அனுமதிக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பில் நீங்கள் தான் என்ன செய்ய முடியும், அதை புரிந்து கொள். இன்றைக்கு அநேக நேரங்களில் மனிதருக்கு பயப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் யார் என்று அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வாக்குறுதியை அவன் என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. பயம் அவனுடைய இருதயத்திலிருந்து. பயமும் விசுவாசமும் ஒரே இருதயத்தில் என்ன செய்யாது, குடியிருக்காது. ஒரே வீட்டில் 2 பேர், பயமும் விசுவாசமும் என்ன செய்யாது. ஒன்னு விசுவாசம் இருக்கும், இல்லைன்னா எது இருக்கும், அவிசுவாசம் அல்லது பயம் இருக்கும். அதனாலதான் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீஷர்களை ஆண்டவர் அதட்டுகிறார். அப்ப விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னா பயம் என்ன செய்யும். அப்ப விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்னா, போய் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். என்னதான் பயம் இருந்ததுன்னா என்ன இல்ல, விசுவாசம். தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, சூழ்நிலை எதிராக இருக்குது, எனக்கு பயமே இல்லைன்னா என்ன இல்ல, விசுவாசம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்குதுங்க, ஆனாலும் என்ன செய்யறேன், பயப்படுகிறேன் என்றால் விசுவாசம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல அவன் பயந்து தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போகாதபடிக்கு அவளை தடை செய்யும்படியாக 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி, ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் வைத்தான். பெத்தேல் என்பது அந்த தென்பகுதி காணப்படுகிறது, தான் வடபகுதியில் இருக்கு. அப்ப அந்த தேசத்தில் வடபகுதியில் அந்த 10 கோத்திரத்தில் 2 இடங்களிலே இந்த பொன் கன்றுக்குட்டிகளை என்ன செய்தான், உருவாக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் முதல் குறிப்பு நான் சொல்ல வருங்கிற காரியம், அவன் தேவனுடைய வாக்குறுதியை அவன் நம்பவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நம்ப மறுக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்பாததினாலே இரண்டாவது செய்கிற காரியம் என்னவென்றால், அவன் பொன் கன்றுக்குட்டிகள் எருசலேமுக்கு பதிலாக தானிலும் பெத்தேலிலும் எதை செய்து விட்டான், பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி வைத்தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சில காரியங்களை நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எருசலேமுக்கு பதிலாக, எருசலேமிலே அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம், அதற்கு பதிலாக தானிலும் பெத்தேலிலும் அவன் பொன் கன்றுக்குட்டிகளை என்ன செய்துட்டான், உருவாக்கி வைத்து விட்டான். இப்போ உருவாக்கி வைத்து விட்டு அவன் செய்கிற காரியம் பாருங்க, கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கிட்டான். இப்போ ஒரு புது ரிலிஜன், மதத்தை என்ன செய்யறான், எஸ்டாப்ளிஷ் பண்றான், புது மதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசையை அழைப்பி ஆராதனை முறைமைகள் எல்லாம் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை என்ன உருவாக்குவாயாக, அங்க என்ன இருக்கும், பலிபீடம் இருக்கணும், ஒரு வெண்கல கடல் தொட்டி இருக்க வேண்டும், அதற்குள்ள நீ போயிடும், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் குத்து விளக்கு இருக்க வேண்டும், சமூக தப்ப மேசை இருக்க வேண்டும், தூப பீடம் இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கிருபாசனம் இருக்கணும், அங்க கேருபீன்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஆராதனை முறைமையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்துட்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பணிபுரிய ஆசாரியர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்ய லேவியர்களை, இப்ப எல்லாம் யார் கற்றுக் கொடுக்கிறா, ஆராதனை முறையை நாம் கற்றுக் கொடுக்கிறது இல்ல, அவரை ஆண்டவரை ஆராதிக்க ஆராதனை முறைமையை யார் கற்றுக் கொடுக்கிறா, தேவன் கற்றுக் கொடுக்க. நம்ம அதை கவனிக்கணும். அவருடைய பெயரையே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவாராக. படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா. அப்ப நாமளே அவருக்கு ஏதோ ஒரு பேர், சில நேரங்கள் அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது
நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார்கள். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிறவர் என்று பெயரிட்டார்கள். அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று பெயரிட்டார்கள். இருக்கிறது அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது. ஆனால் பல இடங்களிலே அவரே தம்மை என்ன செய்கிறார்? நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆபிரகாமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று வெளிப்படுகிறார். அப்போ தேவன் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படு. அதே போல ஆராதனை முறைமையையும் தேவனே நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவராய். அப்போ அவரை தொழுது கொள்ள நம்முடைய மனதின் யோசனையின்படி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நன்றாய் புரிந்து. சில நேரங்களில் அதனால்தான் சொல்றார், அவன் என் பார்வைக்கு செம்மையானது. ஆலயத்தை கட்டணுமான ஆண்டவர் இவரே சொல்றார், ஐயோ எனக்கு எல்லாம் இருக்குது, ராஜாவா கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், என்னை ராஜாவா உயர்த்திட்டார். நான் அரண்மனையில் இருக்கிறேன், அவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலைகளின் மத்தியில் இருக்கிறது. உடனே கூட இருந்து சொல்றாரு, நீர்தான் ராஜாவாயிச்சே, கர்த்தருக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டும் என்று சொல்கிறான். ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், அவன் திரளான ரத்தங்களை சிந்தினப்படினால், யுத்தத்திலே ரத்தங்களை சிந்தினப்படினால் தாவீது என்ன செய்ய வேண்டாம்? ஆலயத்தை கட்ட வேண்டும். அவன் குமாரனாகிய சாலமோன் கட்டுவான். உடனே தாவீது என்ன செய்கிறார்? அதற்கு கீழ்ப்படி. அப்போ ஆலயத்தை யார் கட்டணும், எங்க கட்டணும், எல்லாவற்றையும் யார் டிசைட் பண்றா? தேவன் டிசைட் பண்ணுகிறவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது காலை வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிப்பது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், நம்முடைய விருப்பங்களின்படி அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் அதற்கு பதிலாக இது நான் சொல்றது புரியுங்களா? எதுக்கு? அதுக்காக சில காரியங்களை நான் எழுதி கொண்டு வந்தேன். சில நேரங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கு பதிலாக அதை விட இது சிறப்பா இருக்கும் என்று நாம சிலதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாக தேவன் நம்மை உருவாக்கினது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தான். நன்றாய், அவர் வேற எதற்கும் நம்மளை என்ன செய்யல, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க, இதற்காக தான் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது நம்முடைய இருதயத்தில் இருக்குது. அதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் மனிதர்கள். அதனால்தான் தாவீது 42 சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா, வயிறு பிரியாணி மேல வாஞ்சியா இருக்கலாம், வயிறு பசி வரும்போது என்ன சாப்பிடலாம்? நல்ல ஆகாரத்தின். ஆனா ஆத்துமாவுக்கு பிரியாணி பத்தாது. நான் சொல்றது, ஆத்துமாவுக்கு பணத்தினால், புகழினால், அழகினால், உலகத்தின் ஆடம்பரங்களினால் ஆத்துமாவை திருப்தி செய்ய முடியாது. ஆத்துமாவை திருப்தி செய்ய ஒன்றே ஒன்றுதான். யார்தான்? தேவன் தான். நன்றாய் புரிந்து கொள்ள. ஆத்துமா உன் பேரில் எப்படி இருக்கிறது? தாகமா இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் இதை புரிந்து கொள்ள நாம் என்ன செய்யலாம்? பணத்தினால் ஆத்துமாவை திருப்தி செஞ்சிடலாம். ஆண்டவர் இல்லைன்னா என்ன? பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அழகு இருக்குது, செல்வாக்கு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பூமியில எல்லாம் இருக்கிறது என்று ஆண்டவருக்கு பதிலாக வேறொன்றை என்ன செய்யறோம்? நாம தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறபடி, ஆண்டவர் பிரியப்படுகிறபடி, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை முறைகள் காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்திற்கு பதிலாக இவரே என்ன செய்யறாரு? பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி விட்டு, அங்க பாருங்க, அந்த அப்போ ஒரு புது மதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அங்கே ஆசாரியர்கள் வேண்டும். ஆகவே இங்கே பாருங்க, அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக இவனை என்ன செய்யறான்? ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரபயாம் ஒரு பண்டிகையும். என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போது என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பொழுதன்னைக்கு பண்டிகை. 7 பண்டிகைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவ அடிக்கடி பண்டிகை கொண்டாடுவாங்க. இப்போ இவங்க என்ன ஆயிடுவாங்க? பண்டிகை கொண்டாடலன்னா என்ன ஆயிடுவாங்க? அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனே 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில ஒரு பண்டிகையை அவர்களுக்கு, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கூடார பண்டிகை. ஆகவே இவர் என்ன செய்யறாரு? 8ஆம் மாதம் 15ஆம் தேதி என்ன செய்யலாம்? கொஞ்சம் தள்ளி வச்சிடலாங்க. அதுக்கு போறவங்க அதுக்கு போகட்டும், இதுக்கு வரவங்க இதுக்கு வரட்டும். அவனே என்ன செய்யறான்? தன் மனதில் நிர்ணயித்தபடி, அப்படித்தானே போட்டிருக்காங்க. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில எரபியாம் ஒரு பண்டிகை கொண்டாடி, கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 33வது வசனம், தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே. இது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பண்டிகை எல்லாம் ஒரு சரித்திர சம்பவம் அல்லது தேவன் செய்த ஒரு கிரியையை நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது தன் மனதிலே நிர்ணயித்தபடி அல்ல. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு அந்த நாளிலே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானபடினால் அவர்கள் பஸ்கா பண்டிகை என்ன செய்தார்கள்? ஆசரித்தார். அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த உணவு 7 நாள் புளிக்கலையாம். ஆகவே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை.
நான் சொல்றது புரியுங்களா? அப்போ முதற் பலன்களின் அறுவடையிலிருந்து முதல் கதிரை ஆண்டவருக்கு கொண்டு வந்தார்கள். அடுத்தது அறுவடையின் முடிவிலே அந்த அறுவடையின் பங்கிலிருந்து கர்த்தருக்கு தசமபாகங்களை செலுத்தி அந்த அறுவடையின் பண்டி பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடினார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே குடியிருந்தபடினாலே அவர்கள் என்ன செய்தாங்க? கூடாரம். இப்படி காரணத்தோடு கூட பண்டிகைகளை அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இங்கே தன் மனதில் நிர்ணயித்தபடி, ஒரு காரணமும் இல்லை, இவர் ராஜாவா இருக்கிறபடினாலே அவரே தன் மனதில் நிர்ணயித்தபடி பண்டிகைகளை என்ன செய்தாராம்? ரொம்ப சிறப்பாக இருக்கிறது காரியங்கள். அவர் எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவராக தன் மனதில் நிர்ணயித்தபடி காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் ஆரம்பத்தில் நாம ரொம்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம். ஆனால் ஒரு நிலையை நாம் அடைந்த பிறகு நம் மனதின் யோசனைகளின்படி நடக்கிறோமா? தேவனுடைய பார்வையில செம்மையான வழிகளை செய்கிறோமா? தேவனுடைய பார்வையில் செம்மையானவைகளை செய்கிறோமா? அதை தேவன் பார்க்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நடக்கிறோமா? ஆண்டவர் ஒன்னும் கைப்பிடிச்சு எரேபியாம என்ன செய்யல, இழுக்கல. அதனால தான் சொல்ல, மாற்று வழிகளை இந்த எரேபியாம் என்ன செய்தான்? தெரிந்து கொள்ளுகிறான். மாற்று வழிகளை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அல்ல. இன்றைக்கு கூட சில காரியங்களுக்கு பதிலாக சில காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான இதுனா சில உதாரணங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த ஃப்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, பல சாறு அது இருக்கிறது. அது உண்மையான பழத்திலிருந்து அங்கங்க என்ன செய்றாங்க? போட்டு கொடுக்குறாங்க. நாமும் பழங்களை வாங்கி. ஆனால் அதற்கு மாற்றாக இன்னொன்று வந்துருச்சு. என்னது? எசன்ஸ் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல். அதுல என்ன இருக்குது? செயற்கை முறையாக. அதுல ஒன்றும் இல்லை, தண்ணியில அந்த எசன்ஸை ஊத்துனீங்கன்னா கலரும் வந்துடும், சுவையும் வந்துடும், என்ன வந்துடும்? மனமும் வந்துவிடும். ஆனால் அது அதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் இது எது? செயற்கையானது. அப்போ ஒரிஜினல் ஒன்று இருக்குது. ஆனால் அதற்கு பதிலாக என்ன இருக்கு? செயற்கையா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட செயற்கையான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளுகளாக இருக்கிறோம். தேவன் கட்லைட் அதற்கு ஒப்பாக தான் இருக்குது. அதே கலருங்க, அதே மனம், அதே சுவை. ஆனா அதுக்கு ஒப்பானதா? இல்லவே இல்லை. அதற்கு ஒப்பானது இல்லை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அப்படி நாம் செயல்படுகளாயிட்டோம். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8-9 வசனங்கள். பாருங்க, தேவனுடைய கட்டளையை என்ன செய்து விட்டார்கள்? தள்ளிவிட்டு. இன்றைக்கு தேவனுடைய கட்டளைக்கு நம்ம போறதுக்கு கீழ்ப்படுகிறதற்கு இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறது. பாருங்க, பாரம்பரியங்களையும் அடுத்தது சடங்குகளையும் நீங்கள் என்ன செய்றீங்க? அனுசரித்து வருகிறீர்கள். இப்ப பாருங்க, கட்டளைக்கு பதிலாக சடங்குகள் நமக்கு ரொம்ப சுலபம். போய் என்ன செய்யலாம்? அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். சடங்குகள், பாரம்பரியங்கள், சில ஒரு பாரம்பரியங்கள் இருக்கிறது, மனுஷ வழக்கங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நன்றா இருக்கிறது. அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக பாரம்பரியம் இருந்தா கூட அதனால பரவாயில்லைங்க, இது பாரம்பரியம், இது சடங்கு. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் இப்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதற்கு பதிலாக ஆண்டவருடைய கட்டளைக்கு பதிலாக பாரம்பரியங்கள், சடங்குகள், இதை செய்தா மனது என்னாயிடுதான்? திருப்தி. ஆகவே இவன் பாருங்க, எருசலேமுக்கு போறதுக்கு பதிலாக தானிலும் பெத்தேலிலும், ஏன்னா அது ரொம்ப தூரம் பார்த்துங்க, ரொம்ப போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு பதிலாக பொன் கன்று குட்டிகள், இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பாரம்பரியங்களும் மத சடங்குகளும் இங்கே காணப்படுகிறது. இன்னும் கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கூட நம்முடைய கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான சில காரியங்களை கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3:12-13. ஆமா, பாருங்க, அஸ்திபாரத்தின் மேல், ஆவிக்குரிய வாழ்க்கை அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. இல்ல, யாருக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்றால் அஸ்திபாரம் எதுதான்? கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். இப்போ அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒரு மனிதன் ஆவிக்குரிய கட்டிடத்தை கட்டி எழுப்புகிறான். அதன் மேல், அஸ்திபாரத்தின் மேல் ஒருத்தனை எப்படி கட்டுறானா? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், இவைகளால் 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. என்னது?
ஒன்று பூமிக்கு அடியில் இருக்கின்றது. என்னது? பொன், வெள்ளி. இதெல்லாம் நிலத்தின் மேல் பரப்புல இருக்கா? எங்க இருக்குது? ஆழத்துல இருக்குது, ரொம்ப ஆழத்துல. தங்கம்லாம் எங்க? தங்க சுரங்கம். அது போய் சுரங்கம் வைத்து அதை என்ன செய்யணும்? தோண்டி எடுக்க வேண்டும். விலையேறப்பெற்ற கற்கள் மேலோட்டமாக என்ன செய்யாது? இருக்காது. அது எங்கேயோ மறைந்து இருக்கும். அதை வெட்டி எடுக்க வேண்டும். விலையேறப்பெற்ற கற்கள், வெள்ளி, இதனால் கட்டுகிற கட்டடங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னொரு கட்டடம் இருக்குது, நிலத்தின் மேல் பரப்பில் இருக்கின்ற காரியங்கள். அது என்னவாம்? மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வைக்கோல்ல ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்க. அது சுலபமா கட்டிடலாம், பெருசா கட்டிடலாம், சீக்கிரமா என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம். ஆனா 1,00,000 ரூபாய்க்கு தங்கத்துல கட்டணும்னா கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற விலைக்கு எத்தனைன்னு தெரியல எனக்கு. அது ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. 1,00,000 ரூபாய். ஆனா 1,00,000 ரூபாயில புல்லுல என்ன செஞ்சிடலாம், வைக்கோல்ல ஒரு வீட்டை கட்டிடலாம். அப்போ அதுக்கு ஆழமாய். அப்போ அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிரமப்படும், பிரயாசப்படும், உழைக்க வேண்டியது இருக்கிறது, சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள் அடங்கிய இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தின், அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையிலே அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. அதற்கு பதிலாக எங்களுக்கும் வீடு இருக்குங்க. அந்த வீடு எப்படி இருக்கு? ரொம்ப பிரம்மாண்டம். அது சுலபமாக கட்டப்படுகிற ஒரு வீடு. அது எப்படி? புல்லுல, வைக்கோல்ல, மரத்துல என்ன செய்யலாம். இதுவும் வீடு, அதுவும் வீடு தான். இன்றைக்கு அநேகருடைய உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? விலையேறப்பெற்ற கற்களினால் கட்டப்பட்டதா இருக்கிறதா, அல்லது பொன் வெள்ளியினால் அது கட்டப்பட்டிருக்கிறதா? அதை சொல்லும் போது சொல்லுகிறார், இப்படி அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள். அதை சொல்லிட்டு சொல்லுகிறார், இவைகளை கட்டினால். அடுத்த வசனம், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரம் வீட்டுல கட்டுறோன்னு வைங்க, அல்லது அந்த புல்லுல வைக்கோல்ல கட்டுறோன்னு வைங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷம் தாங்குமா என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடும், அந்த வைக்கோல் புல்லெல்லாம் அது கெட்டு போய் விடும். அப்புறம் அந்த வீடு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு நாள் என்ன செய்யும், சரிந்து விழுந்து விடும். ஆனால் விலையேறப்பெற்ற கற்களினாலே கட்டும் போது அது நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். இன்றைக்கு அநேகர் வர்றாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை, அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டாததினாலே சில நாட்கள் வைக்கோல்ல கட்டினது போல இருக்கிறது, பிரம்மாண்டமா இருக்கிறது. கொஞ்சம் பார்த்தா கூட அழகா கூட என்ன செய்யுது, இப்படி இந்த கான்கிரீட் வீடுகள்ல இருந்துட்டு அதை பார்க்கும்போது நமக்கு எப்படிதான் இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அது பர்மனன்ட் வீடு அல்ல. கொஞ்சம் போய் என்ன செய்யலாம், ஹோட்டல், அப்படிப்பட்ட ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு உடனே என்ன செஞ்சிடணும், அதுக்கு தான் அது உபயோகமா இருக்கும். அது டெம்பரரி, அது தற்காலிகமானது. இன்றைக்கு அநேகர் இப்படி புல், வைக்கோல், மரத்தினாலே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறார்கள். ஆனால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், அக்கினி அதை என்ன செய்யுமாம், பரிசோதிக்கும் என்று சொல்ல. அப்போ அவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அல்லது இல்லாவிட்டால் அந்த அக்கினி அதை பரிசோதிக்கும் போது அது அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம், எதன் அடிப்படையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படை. கர்த்தருடைய வார்த்தைன்னா கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், சில நேரங்களிலே நாம் விரும்பாததாக கூட இருக்கலாம், சில நேரங்கள் அது கடினமான காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம் என்றால் சோதனைகள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 7 இந்த கல்லின் மேல் மன்னிக்கணும், நான் சொல்லிய வார்த்தை, இந்த வார்த்தைகளின் மேல் கட்டுகிற அந்த மனிதனை புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அங்கே காற்று அடிக்கிறது, மழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது. ஆனால் அந்த வசனத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்னென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அநேகர் கட்டுகிறார்கள், மணலின் மேல் கட்டுகிறார்கள். எதன் மேல? மணலின் மேல், அஸ்திபாரம் இல்லாமல் கட்டுகிறார்கள். இந்த காலவேளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மேலோட்டமான காரியங்களின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது விலையேறப்பெற்ற ஆண்டவருடைய சத்தியங்களின் அடிப்படையில் இருக்கிறதா? விலையேறப்பெற்ற சத்தியம். பொண்ணு இல்லை, கட்டுறது ரொம்ப கஷ்டம் தான், அது விலையேறப்பெற்றது. அது கொஞ்சம் ஆழத்துல போய் தான் அந்த என்ன செய்யணும், தோண்டி எடுத்துட்டு வர வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அது விலையேறப்பெற்றதா இருக்கும், அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாய் காணப்படும். ஆனால் மேலோட்டமான கிறிஸ்தவால் கொஞ்சம் காற்றடித்தா என்ன ஆயிடும், புல்ல கட்டின வீடு பறந்துட்டு போயிடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சில ஒரு சின்ன காற்று
அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இல்லாமல் போக செய்கிறது. அதற்கு பதிலாக இங்கே நான் சில காரியங்களை நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். தேவனுடைய வழிகளுக்கு பதிலாக மனுஷனுடைய வழிகளின்படி நடக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய வழிகளுக்கு பதிலாக எதன் வழிகளில்? மனுஷருடைய வழிகள். பாருங்க, சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. மோசையை தேவன் தெரிந்து கொண்டார். அவனுக்கு சின்ன வயசுலயே தெரியும், அவனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். பார்வோனுடைய அரண்மனையை ஏறக்குறைய 35 வருடங்கள் அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அந்த எகிப்தினுடைய சகல கலைகளையும் அவன் கற்று தேர்ந்தவனாயிருந்தான். இப்பொழுது அவன் பெரியவனான பிறகு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க அவன் வரும்போது அவன் ஒன்று புரிந்து கொள்ளுகிறான். இந்த எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த எகிப்தியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்குகிறார்கள். இப்ப அதற்கு விடுதலையாக்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறது. இப்போ இவன் செய்திருக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனை நோக்கி முறையிட்டு இருக்கணும். ஆண்டவரே, என் சகோதரர்கள் இப்படி இருக்காங்க, என்னை எங்க வச்சிருக்கீங்க? அரண்மனையில வைத்திருக்கிறீர்கள், இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர், அதற்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை பார்த்து அவன் கூப்பிடுவதை விட்டுவிட்டு ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அவன் 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 துரோகம் செய்கிறதை அவன் பார்த்தபோது கையில பட்டை இருந்தது, எடுத்து என்ன செஞ்சிட்டான்? இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய காலத்துக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம். என்ன நினைக்கிறான்? தேவ திட்டங்களுக்கு பதிலாக தன்னுடைய திட்டங்களை அங்கே செயல்படுத்த விரும்புகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாளிகள் அப்படி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கற்றொரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் காத்திராமல் ஒரு இஸ்மவேலை என்ன செய்யறான்? பெற்றெடுக்கின்றான். அப்ப தேவனுடைய வழிகள் என்று ஒன்று இருக்கிறது, மனுஷ வழிகள் என்று ஒன்று இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையா தான் இருக்கும். ஆனா முடிவிலே அது மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் ஆய் காணப்படும். அதிலே பிரச்சனைகள் உரியதாக காணப்படும். அதே போல யாக்கோபு பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக பிறக்கிறான். ஆனா இப்ப அப்பா சொல்றாரு, ஏசாவை பார்த்து, நீ வனத்திலே போய் காடுகளிலே போய் வேட்டையாடி என்னுடைய நாவுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக அவைகளை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது இவன் என்னவா மாட்டான்? யாக்கோபு ஏசாவாய் மாறி போய் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய வழி என்று ஒன்று உண்டு, ஆனால் மனித வழிகள் என்று இருக்கு. இப்ப மனித வழி என்ன ஆகுது? ஏசா கொஞ்ச நேரத்துக்கு என்னவா மாற வேண்டியது இருக்குது, மன்னிக்கணும், யாக்கோபு கொஞ்ச நேரத்துக்கு, ஆமா, ஏசாவினுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த ஆட்டு தோலையெல்லாம் கையில போட்டுட்டு இப்ப நடிக்க வேண்டியதா இருக்கு. அதன முடிவு என்ன ஆச்சு? வீட்டை விட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் வீட்டை விட்டு ஓட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வழிகளுக்கு மாற்றாக வேறொரு வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதே போல சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4:6 செருபாபேலுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலே அல்ல, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறார். ஆனால் சில நேரங்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை உடைய வழிநடத்தலுக்கு அல்லது கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகையின் கீழாக இருப்பதை விட்டுவிட்டு சில நேரங்களிலே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முயற்சி செய்கிறவர்களா இருக்கிறோம். உலக ஞானத்தினால், அவர்களுக்கு கையில் இருக்கின்ற அந்த பராக்கிரமத்தினால், வல்லமையினால் காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த எரேமியாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். எருசலேமுக்கு பதிலாக தானிலும் பெத்தேலிலும், தேவனுக்கு பதிலாக பொன் கன்று குட்டிகள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இரண்டாவது, தேவனுக்கு பதிலாக அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு பதிலாக, தேவ ஆவியானவருக்கு பதிலாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா என்பதை தயவு செய்து பாருங்கள். நீங்கள் அது இன்னொரு காரியம் பாருங்க, ஆவிக்குரியவர்கள் தான், மேலோட்டமாக பார்த்தா ஆவிக்குரியவர்கள் தான், ஆனால் செயல்பாடுகள் மாம்சத்துக்குரியவைகளாக காணப்படுகிறது. இப்ப நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பாரம்பரியங்களும் சடங்குகளும் அநேகருடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. அல்லது பரலோகத்திற்குரிய சிந்தனை உடையவர்களாக இருப்பதற்கு பதிலாக இந்த உலகத்திற்குரிய சிந்தனை உடையவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்காக ஒரு தியாகமான சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ்வதற்கு பதிலாக சுயநலம் உள்ளவர்களாக வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனை மையமாக வைத்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அதற்கு பதிலாக மனிதர்களை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. இப்படியெல்லாம் அநேக பதிலாக
என்ற நிலையிலே அநேக காரியங்களை நாம் படிக்க முடியும். இப்படியாக தேவனுக்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு பதிலாக அவன் தன் மனதில் யோசனையின்படியே அவன் நடக்கின்றவனாயிருந்தான். இரண்டாவது பாவம். மூன்றாவதாக இவன் செய்த காரியம் என்னவென்றால், இப்படி அவன் செய்த போது கர்த்தர் சில எச்சரிப்புகளை அவருக்கு கொடுக்கின்றார். யாருக்கு? எரேபியாமுக்கு கர்த்தர் சில எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுக்கின்றார். ஏன்னா அவனை தேவன் நேசிக்கிறார். அவனுக்கு எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அந்த எச்சரிப்புகளை கவனிக்க தவறுகிறான் இந்த எரேபியாம். அதை தான் 13வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இப்படியாக அவன் தானிலும் பெத்தேலும் பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அங்கே அதற்கு ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? திரளான ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அங்க போக வேண்டியது இல்லைங்க, இப்ப சர்ச்சை எங்கேயே வந்துருச்சு, ஆராதனை ஸ்தலம் பக்கத்திலே இருக்கிறதுங்க, அங்க போலாம். அடுத்தது அங்க போல நிறைய காரியங்கள் எல்லாம் இல்லைங்க, இங்க சுலபமாக நம் விரும்புகிறபடி என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம் என்று சொல்லி அங்கே இந்த பலிபீடங்களுக்கு நேராக ஜனங்கள் வருகிறார்கள். தவறான ஒரு வழிகளை இந்த ஜனங்களுக்கு அவன் காட்டிவிட்டான். இப்ப என்ன செய்யறார்? ஆண்டவர் இந்த எரேபியாமை எச்சரிக்கின்றார். அந்த எச்சரிப்பு எப்படி வருகிறது பாருங்க. எரேபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், 14வது அதிகாரம். இப்போ அங்கே ஆரோன் மாத்திரம்தான், ஆரோனுடைய சந்ததி மாத்திரம்தான் என்ன செய்யணும். ஆனால் இங்கே இவனாகவே என்ன செஞ்சிட்டான்? ஆசாரியர்களை என்ன செய்கிறான்? ஏற்படுத்தி வைத்து விடுகிறான். அது நாளாகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்படுத்தினா, ஒருத்தனு இப்போ இந்த போஸ்டிங்கு ஆள் எடுக்கிறான். எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு காளை மாடும் 7 ஆட்டுக்கடாக்களும் இருக்கிறவனை ஆசாரியனா மாத்திட்டானா. நீங்க வரணும்னா, ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும்னா என்ன செய்யணுமா? உங்ககிட்ட எதை கொண்டு வரணும்? ஒரு காளை மாட்டையும், அடுத்தது 7 ஆட்டுக்கடாக்களும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை பலியிட்டு உங்களை என்ன செஞ்சிருவான்? அப்புறம் உங்களுக்கு அதுல இருந்து வருமானம் கிடைக்கும். வேற அழைப்பெல்லாம் இல்ல, தேவன் தெரிந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? 7 ஆட்டுக்கடாக்கள், ஒரு காளை மாடு, அவ்வளவுதான் தேவை. கொஞ்சம் பணம், கொஞ்சம் திறமைகள், கொஞ்சம் தாளந்துகள், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அநேகர் ஊழியத்துக்கு என்ன செய்றாங்க? வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி அவர்களுக்கு என்னல அக்கறை. தன் மனதின்படியே இந்த காரியங்களை அவன் செய்கிறவனாக அவன் காணப்பட்டான். இப்படி அவன் ஆசாரிகளை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அவனும் அந்த பொன்கன்று குட்டிகளுக்கு என்ன செய்யலாம்? தூபம் எடுக்கிறவனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறையை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். பொன் கன்று குட்டி பார்க்கவா போகுது? அதுக்கு கண்ணு இருந்தா என்ன செய்யும்? அது இது பண்ணும். அது கண்ணே இல்லை, அதுக்கு செயல்படுகிற திறன் இல்லை. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சிலரை அப்போஸ்தலராகும், சிலரை தீர்க்கதரிசிகளாகும், சிலரை மேய்ப்பர்களாகும், சிலரை போதகர்களாகும், சிலரை சுவிசேஷகர்களாகும் அவர் சபைக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே ஏற்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதை நன்றாக. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அது அந்த சத்தியங்கள் புரிவதில்லை. இப்ப பாருங்க, அவனே தூபம் காட்டி பீடத்தண்டையில் நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்திருக்கிறான். பெத்தேலையும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகல. ஆனா எங்கிருந்து கர்த்தர் ஆள் அனுப்புறாரு? யூதேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். இங்கே நாம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். இந்த தீர்க்கதரிசி யாரை பார்த்து சொல்லணும்? தீர்க்க தரிசனம் எரேபியாமை பார்த்து சொல்லணும். இந்த தீர்க்கதரிசி எரேபியாமை பார்க்கல, அந்த பலிபீடத்தை நோக்கி. பலிபீடம் பேசுமா? பலிபீடத்துக்கு காது இருக்கா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷனை பார்த்து என்ன செய்யாத பேச. அவன் தூளிலிருந்து நான் அவனை உயர்த்தினேன், என்னை அவனுக்கு வெளிப்படுத்தினேன், என்னுடைய வாக்குறுதி அவனுக்கு கொடுத்தேன், என்னுடைய வாக்குறுதியை அவனுக்கு நிறைவேற்றினேன், அவனை ஆசீர்வதித்து இந்த நியாயங்களை கற்பனைகளை அவன் கொடுத்தேன். அவன் என்ன செய்யல? கை கொள்ளல. ஆகவே அவனை பார்த்து இந்த வார்த்தையை என்ன செய்யாத. ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறாரா இல்ல வேற எதையாவது பார்த்து பேசிட்டு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறவரா இருக்கிறாரா? அவர் நம்மை பார்க்கிறதற்கு ஆசையா இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பலிபீடத்தை பார்த்து பேசு என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல். இந்த ஆசாரியர்களை யார் ஏற்படுத்தினது? இந்த எரேபியாவில் அந்த ஆசாரியர்கள்லாம் என்ன செய்வான்? அதன் மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்க. அப்படின்னா மனுஷருடைய எலும்புனா அந்த பலிபீடத்தை என்ன செய்ய? அசுத்தமாக்கி விடுவான் என்று சொல்லுகிறார். அதை தீட்டுப்படுத்துவான் என்று சொல்லுகிறார். உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று
பாருங்க, எனக்கு இதை படிக்கும் போது ஆண்டவரே இது உடனே என்ன செய்யணும்னே நடக்கணும். ஆனா ஆண்டவர் 300 வருடங்களுக்கு பிற்பாடு நடக்கிறத என்ன செய்யறாரு சொல்றார். 300 வருடங்களுக்கு பிற்பாடு நடக்கிறதை ஆண்டவர் சொல்வார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15 அந்த வசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசியா என்ற ஒரு மனிதன் எழும்புகிறான். அப்போ ஆண்டவர் ஏன் உடனே சொல்லனா, துர்க்கிரியை கேட்ட தண்டனை என்ன செய்யல, சீக்கிரமாய் நடக்கல அங்க. அதனால மனிதனுடைய இருதயம் துணிகரம் கொடுக்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், மனம் திரும்புவதற்கான கால அவகாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது இந்த 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 யோசியா என்ற ஒரு மனிதன் வருவான். அவன் தாவீதின் சந்ததியிலிருந்து வந்து இந்த பலிபீடத்திற்கு செய்வான். இந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். இது நீண்ட காலத்து செய்தியா இருக்கிறபடினாலே இப்பொழுது நடக்கிறதுக்கு அதற்கான ஒரு அடையாளத்தை இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே, இப்பவே இந்த பலிபீடம் என்ன செய்யும், உடைந்து சாம்பல் கீழே கொட்டுண்டு போம், இதற்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, நீ செய்தது தவறு என்பதை அங்கே சுட்டிக்காட்டி ஒரு அடையாளத்தையும் இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், கொடுக்கின்றான். இப்போ இதை பார்த்த உடனே அவன் தன்னை தாழ்த்தாமல் அவன் செய்கிற காரியம் பாருங்க. பெத்தலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவன் என்ன செய்யறான், நான் அவனுடைய அதிகாரத்தில் வந்து என்ன செய்யறான், இப்படி நுழையிறையா என்று சொல்லி அவன் கையை நீட்டினான். கை நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு என்ன ஆயிடுச்சான், மறந்து போய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படியே நீட்டிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கணும். சிலைகள் அப்படி இருக்கிறதை பார்த்திருக்கிறோம். சிலைகள் இப்படி இருக்கிறத பார்த்திருக்கோம், இப்படி இருக்கிறத பார்த்திருக்கோம், இப்படி இருக்கிறத பார்த்திருக்கிறோம், இப்படி இருக்கிறத பார்த்திருக்கோம், இப்படி பல சிலைகளை பார்த்திருக்கோம். எவ்வளவு நேரம் இருக்க முடியும். இப்ப உடனே அந்த மனிதன், தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு குறித்திருந்தபடி, குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம், இதை இந்த யெரொபெயாம் பார்க்கிறான். கையை மடக்க முடியல. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையின்படி பலிபீடம் வெடித்து சிதறுகிறதை அவன் பார்க்கிறான். உடனடி அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக வாசிக்கலாம். எனக்காக நீ என்ன செய்யணும், என் கை முன் இருந்தது போல மடக்கும்படி எனக்காக. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அப்போ அவனுக்கு கர்த்தர் காட்டுறார், இந்த பலிபீடம் நீ செய்கிற ஆராதனை முறை தவறு என்பதை இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் நல்லா உணர்த்த. இப்ப 2 காரியம், 3 அற்புதங்கள் அங்கு நடக்குது. ஒன்று, கையை அப்படியே என்ன செஞ்சு மறுத்து போச்சு. 2வது, பலிபீடம் வெடித்து அந்த அடையாளம் அப்பொழுதே அங்கே நிறைவேறுகிறது. 3வது, தீர்க்கதரிசி வருந்தி ஜெபித்த போது மறுத்து போன கை திரும்பி என்ன செஞ்சிருச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், உடனடியாக தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த பொன் கன்றுக்குட்டிகள் எல்லாம் அடிச்சு உடைச்சு மோசே செய்தது போல என்ன செஞ்சிருக்கணும், செய்து. அது மாத்திரம் இல்ல, தானிலும் பெத்தேலிலும் உண்டாக்கின பலிபீடங்கள் எல்லாம் எதுக்கு, யோசியாவுக்காக காத்திருக்கணும். நானே என்ன செய்யறேன், இடித்து தகர்க்கிறேன் என்று எல்லாவற்றையும் தகர்த்து காரியங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி இருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இவரு சூழ்ச்சி செய்கிறார். எப்படி பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு, ஆமா இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்ட, உனக்கு என்ன செய்யறேன், வெகுமானம். இங்கதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார், நீ அந்த தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புறார், நீ அந்த ஊர்ல போய் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, அங்க தங்கி இருக்காத, சொன்ன வேலையை செஞ்சுட்டு உடனடியாக வேறு வழியாக என்ன செஞ்சிரு, வந்துருன்னு சொல்லி இருக்கிறார். உடனே இங்கே அவன் சொல்லுகிறான், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் வந்த வழியில வராம வேறு வழியா என்ன செஞ்சிட்டானா, போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் அவனுக்கு வெகுமானம் தருகிறேன், அவன் சொல்றான், எனக்கு நீர் உம்முடைய வீடு நிறைய வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொடுத்தா கூட எனக்கு என்ன செய்தேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு வழியாய் என்ன செய்தானா, போனான். இந்த 13வது அதிகாரம் இந்த யெரொபெயாமை மனம் திரும்புவதற்காக தேவன் அவனுக்காக செய்த சில நடவடிக்கைகள், சிறிய கிரியைகளாக காணப்படுகிறது. இப்போ இந்த செய்தி அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்களாட்டு, சில வாலிபர்கள் அங்க வந்திருக்காங்க. அவர்கள் அங்க இருக்கிற ஒரு வயதான தீர்க்கதரிசி, அவனுடைய தகப்பனார், அந்த வந்த வாலிபனுடைய தகப்பனார் வயதான தீர்க்கதரிசி, அந்த பெத்தேல்ல இருக்கிறார்.
அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, நடந்த சம்பவங்களை எல்லாம் அந்த வயதான தீர்க்கதரிசியின் இடத்துல அவர்கள் அதை விவரித்து சொல்லுகிறார். உடனே அந்த வயதான தீர்க்கதரிசி செய்கிறார் பாருங்க. கிழவனான தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தன் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எங்கே எந்த வழியா போனான்னு சொல்லி எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சென்ற வழியாக கடந்து செல்கிறான். அப்பொழுது கீழே நீங்க படிச்சு பாருங்க, இந்த யூதேயாவிலிருந்து வந்த எருசலேமிலிருந்து வந்த அந்த தீர்க்கதரிசி ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறதை அவன் கண்டு அவன் கேட்கிறான், நீ யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியா என்று கேட்கிறான். கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். பாருங்க, அவனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு இப்படியாவது கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும், ஏன்னா அந்த பலிபீடம் என்ன செஞ்சிருக்கு, இடித்து. ஆமா, பெரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த கை அப்படியே நீண்டே இருக்கிறது. அந்த கையை சரிப்படுத்த அவன் திரும்பியும் வருந்தி ஜெபித்த போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தோமே, அவனுக்கு எப்படியாவது சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு சொல்லி இந்த ராஜா முயற்சிக்கிறான். இந்த வயதான தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், முயற்சிக்கிறார். இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றார், அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆண்டவர் தெளிவா தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். நீ போகாத, அங்க சாப்பிடாத, தண்ணி கூட என்ன செய்யாத, குடிக்காத. ஏன்னா ஆண்டவர் அது விரும்பல. அப்ப ஏற்பட்ட காரியங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு என்றான். அதற்கு அவன் சொல்றான், உம்மை போல நானும். பாருங்களேன், அவன் சொல்றான், நீ என்ன தீர்க்கதரிசி, நான் சீனியர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் போட்டுக்கிறான் சீனியர் பாஸ்டர், என்னன்னு தெரியல எனக்கு. சீனியர் ப்ராஃபட், நான் முதிர்ந்த தீர்க்கதரிசி, நான் பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசி. இவன் சொல்ற, அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாகிய என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில். என்ன தீர்க்கதரிசனத்துல என்ன வருது, பொய் வருது. நன்றாய் புரியுது. அதனாலதான் பவுல் சொல்றார், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததோ அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, பொல்லாங்காய் தோன்றுகிறவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளில் யாராவது சொல்றாங்கன்னா அற்பமா நினைச்சிடாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க. அதை சோதித்து பாருங்கள். அதுல ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்றால் அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். அப்ப இங்க இந்த வாலிபனான தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கணும், சோதித்து பார்த்திருக்க வேண்டும். சோதித்து, இன்னைக்கு நான் சொல்றேன், யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது அற்பமா நினைச்சிடாதீங்க, அதை சோதித்து பாருங்கள். அது தேவனுடைய வார்த்தையா, பொல்லாங்கா இருக்குதுன்னா அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசியானவன் அந்த வார்த்தையை சொல்லுவான் என்றால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் பட்சத்திலே அது அப்படியே என்ன செய்யணும், நிறைவேற வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதை புரிந்து கொண்டு இங்கே நாம் படிக்கிறோம். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய், இவன் சோதித்து பார்க்கவே இல்லை. ஏன்னா இங்க கிழவன் என்ன சொல்லியிருக்கான், கிழவன் சொல்ல தப்பா நினைச்சுக்காங்க, போட்டிருக்கனால சொன்னேன். தேவ தூதன் ஒருவன் என்ன செய்திருக்கிறான், ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்ற, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு தூதன் சொன்னானா கர்த்தர் சொன்னானா, இங்கே அது என்ன தெளிவா தெரியுது, அது எது கர்த்தருடைய வார்த்தை என்று. கர்த்தர் சொன்ன வார்த்தை. இவன் என்ன சொல்றான், தூதன் சொன்ன. இவனுக்கு பயம், கர்த்தர் சொன்னார்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன துணிவு இல்லை, தைரியம் இல்லை. ஆகவே சொல்றான் தூதன் சொன்னான். ஆனா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், தூதன் சொன்னான். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப அங்கேயே என்ன செஞ்சிருக்கணும். அப்போ இங்க நன்றாய் புரிந்து கொள். இதுல இன்னொரு காரியம் பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை மாற்றி செய்கிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார், உங்ககிட்ட தான் சொல்லுவார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய செயல் திட்டத்திலே மாற்றங்கள் இருக்கும் என்றால் உன்னோடு கூட பேசின ஆண்டவர் உன்னோடு கூடவே என்ன செய்வார், பேசுவார். இதுக்கு அநேக உதாரணங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். நோவாவை கர்த்தர் பேழைக்குள்ள அடைத்து பூட்டிட்டாரு. எட்டி பார்க்கறான், புறாவை விடுறான், காகத்தை விடுறான். ஆனா அவர் தான் அந்த பேழையை செஞ்சிருக்கிறாரு. அவரை உடைச்சிட்டு என்ன செய்ய முடியும், ஒரு ஒளி சுத்தி இல்லாமையா போயிருக்கும்.
ஒரு ஒரு ஹோல் உண்டாக்கி வெளியே வர்றதுக்கு. ஆனால் தேவன் திரும்பவும் அவரை என்ன செய்தார்? அதை 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 சரிப்படுத்துகிறார். அவளை கீழே இந்த கதவை திறந்து விடுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால், நன்றாய் சொல்லுவேன், நான் அதை இப்படியாக எடுத்துக்கொள்கிறேன், நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் என்றால் அதை மற்றவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்துவதற்கு வேண்டும் என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாமே அல்ல. மற்றவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை நாம கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகுது, அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நினைக்க வேண்டாம். அதை உறுதிப்படுத்துவதற்கான காரியங்கள் இருக்கும் என்றால், அல்லது அவருடைய வார்த்தைகளே செய்தி கரெக்டா இருக்கும் என்றால் அதை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அற்பமா என்ன செய்யாதீங்க, அதை தள்ளிவிடாதீர்கள். ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், இவனுக்கு கர்த்தர் சொன்னா இவங்கிட்ட என்ன செஞ்சிருப்பார்? ஆண்டவர் திரும்பவும் பேசியிருப்பார். ஏன்னா ஆண்டவரே எங்கிட்ட சொன்னீங்க, இப்ப அவங்கிட்ட என்ன செய்றீங்க சொல்றீங்க, எங்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல. நீ போய் அந்த கிழவனான தீர்க்கதரிசி வீட்டில் நல்லா சாப்பிட்டு காணிக்கை கொடுத்தா வாங்கிட்டு நீ வான்னு சொல்லலாமே. அப்ப தேவன் நமக்கு ஒன்று சொல்லியிருப்பார் என்றால் அதை திருத்துவது அல்லது மற்ற காரியங்களே இருந்தால் நம்மிடமே கர்த்தர் பேசுவார். அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில நம்ம பெரிய காரியங்கள்லாம் இல்லை, ஒரு தேவனோடு கூட சிநேகிதனா இருந்தா போதும், ரகசியங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவார்? வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் கர்த்தருடைய ரகசியம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பீர்கள் என்றால் தேவன் உன்னோடு கூட பேச அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை உறுதிப்படுத்த அனனியாவை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை உறுதிப்படுத்த மற்றவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். நன்றாய் உன்னோடு கூட கர்த்தர் பேச அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்பொழுது இவன் அந்த தீர்க்க தரிசனத்தை சோதித்து அறியாமல் அவன் என்ன செய்யறான்? அந்த கிழவனான தீர்க்க தரிசியினோடு வீட்டுக்கு நல்ல டைனிங் டேபிள்ல அவர் ஆயத்தம் பண்ணின நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாருங்க, அவன் போஜனம் அவன் எத்தனாவது வசனம்? 20. தேங்க்யூ. இது உண்மையாவே அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? அவ பாருங்க, பொய் சொல்றான், அவன்கிட்ட எப்படி வார்த்தை வரும்னு நீங்க நினைக்க வேண்டாம். தேவன் யாரை கொண்டு என்ன செய்வார்? பேசுவார். பாருங்க, அன்றைக்கெல்லாம் அந்த அந்த பிரேதம் அவருடைய முற்பிதாக்களுடைய கல்லறையில் சேர்க்கப்படுகிறது ரொம்ப ஒரு ஹானரா பார்ப்பாங்க, கனத்துக்குரிய காரியமாக பார்ப்பார்கள். அது சேர்வதில்லை என்று கர்த்தர் இப்ப பாருங்க, தூதன் சொன்னான்னு சொல்லல, என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லி. இப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த வாலிபனான தீர்க்கதரிசி சொந்த ஊருக்கு போகிறான். இப்படி போகும்போது வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு, பாருங்க இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அன்றைய நாட்களில் ஒரு காடு வழியா போயிருப்பான்னு நினைக்கிறேன். சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையில். பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்றுச்சா? பிரேதம் வழியே. எதுக்கு சிங்கம் கொள்ளுறது? சாப்பிடுது, ஆனா சாப்பிடாது. பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையில். ஒரு சிங்கத்தை பார்த்தா ஒரு கழுதை நிற்கும் நினைக்கிறீங்களா? அது என்ன செய்யும்? அந்த இடத்தை விட்டு ஓடிடும். ஆனால் கழுதை அங்கே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. இப்ப வரவனெல்லாம் என்ன செய்யறான்? அதை பார்க்கிறான். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே இந்த தண்டனையை அந்த தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? கொடுக்கின்றார். இந்த தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இது போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. ராஜா கூப்பிட்டும் அவர் என்ன செய்யல, வரல. ஆனால் இந்த கிழவன் கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டான்? தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே இந்த சம்பவம் எல்லாம் இந்த தேசம் முழுவதும் இந்த செய்தி இந்த கிழவன் நான் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்து வருகிறது. இப்பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துக்கு கடந்து சென்று அங்க இருக்கிறத அந்த சூழ்நிலையை பார்க்கிறான். சிங்கம் நிக்குது, கழுதை இருக்குது, இவன் செத்து கிடக்கிறான், பிரேதத்தை அது தின்னல. உடனே தன்னுடைய கழுதையில் எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல அடக்கத்தை செய்து அவனுக்காக புலம்பல் பாடினான் என்று சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு சொல்றான், அவன் தேவனுடைய மனுஷன், நான் செத்த பிறகு அதே கல்லறையில் என்ன செய்யுங்க என்னைய அடக்க. அவன் இந்த இஸ்ரவேலை குறித்து, இந்த பெத்தேலை குறித்து சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும் என்று அவன் சொல்றான். இந்த காரியம் பாருங்க, 33வது வசனம், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எரேமியாம் தன் பொல்லாத வழியை விட்டு, அவ பாருங்க எப்படி எச்சரிப்பு கொடுக்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசியை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை
ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையின் மூலமாக எரேபியாமோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆனால் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எரேபியாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் இன்னும் தொடர்ந்து காரியங்களை செய்கிறவனாயிருக்கிறான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஆசாரியர்கள். அப்படின்னா என்ன? இன்னும் நிறைய காரியங்களை அவன் தொடர்ந்து அந்த பாவத்திலே நிலைத்திருக்கிறான். எரேபியாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று என்று சொல்லப்படும். பாவமாயிற்று. மூன்றாவது காரியம் என்னென்றால், தேவனுடைய எச்சரிப்பை கவனிக்க தவறுகிற ஒரு மனிதனாயிருந்தான். ஃபர்ஸ்ட் சொன்னேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க தவறினான். இரண்டாவது, தேவனுடைய திட்டங்களுக்கு பதிலாக தன்னுடைய மனதின் யோசனைகளின்படி நடக்கின்றவனாயிருந்தான். மூன்றாவது, தேவனுடைய எச்சரிப்பை கவனிக்க தவறினான். நான்காவதாக அவன் பெற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, தேவனிடத்திலிருந்து உதவி பெற முடியாதவனாக மாறிவிட்டான். தேவனிடத்திலிருந்து உதவி பெற முடியாதவனாக. இந்த 14வது அதிகாரத்துல, அக்காலத்திலே எரேபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். இப்ப பாருங்க, அடுத்த சம்பவம் நடக்குது. தொடர்ந்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வானா? நாசம் அடைவான். ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து தொடர்ந்து உதவிகள் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கல. ஆனா அந்த கை மறுத்து போன போது, அந்த தீர்க்கதரிசியை வருந்தி ஜெபித்த போது திரும்பி நடந்துச்சு. அற்புதம். எனக்கு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறான். எப்போதும் அவர்கள் ஆபத்து காலத்திலே தான் கர்த்தரை நோக்கி என்ன செய்வார்கள்? கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மறுபடியும் அங்கே நடக்கிறது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்பதை இந்த 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அக்காலத்தில் எரேபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். இது சாதாரண வியாதி இல்லை. 2 நாள் காய்ச்சல், உடம்பு வெளி, அதெல்லாம் இல்லை. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்பொழுது எரேபியாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து எரேபியாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி வேஷம் மாறி சீலோவுக்கு போ. ஏனென்றால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அகியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. நான் ராஜாவாவேன் என்று அவன் என்னோட சொன்ன ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான். நீ எப்படி போ? வேஷம் மாறி போ. ஏனென்றால் இந்த யூதயா இஸ்ரவேல் என்று 2ஆ பிரிஞ்சிருச்சு. தேசத்துக்கு, வேற தேசத்துக்கு போற. நீ எரேபியாமின் மனைவி என்றால் அங்க உன்னை கைது கூட என்ன செஞ்சிருவான். ஏனென்றால் அன்றைக்கு யூதயாவுக்கும் இந்த இஸ்ரவேலுக்கும் யுத்தங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ வேஷம் மாறி போ. யாரும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, அகியா கூட என்ன செய்ய மாட்டார். அப்படி ஒரு புரிதல் யாருக்கு இருக்குது? இந்த எரேபியா. அதான் தேவனை பற்றிய சரியான புரிதல் இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவன் பாருங்க, உன் கைகளிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் தேனையும் என்ன செய். ஏன்னா அங்க தேனி இல்லை, பாத்தீங்களா, அப்பம் இல்லை. இவர் காணிக்கை, இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, காணிக்கை கொடுத்துட்டா நல்ல வார்த்தை வந்துடும் நினைக்கிறாங்க. என்ன புரிதல் பாருங்க. எடுத்துக்கொண்டு அவ்விடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறதை இன்னதென்று அவன் உனக்கு அகியா தீர்க்கதரிசி. இப்ப அங்க போறதுக்குள்ள அந்த தீர்க்கதரிசிக்கு வயசாயிருச்சு. ஏனென்றால் அவர் ரொம்ப முதிர்ந்த வயது. இப்ப அவருக்கு என்ன இருக்குது, கண்கள் எல்லாம் கூட என்ன ஆயிடுச்சு, குருடாகி விட்டது, பார்வை இழந்தவரா இருக்கிறார் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இந்த எரேபியாமின் மனைவி நடந்து என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு வருகிறார்கள் அகியா கிட்ட. இந்த கர்த்தர் அகியாவின் இடத்தில், இதோ எரேபியாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க. ஒரு அலியா சொல்லுவோமா, இந்த தீர்க்கதரிசிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அவன் வரத்துக்கு முன்னாடி யார் வர்றா, எதுக்காக வர்றான், என்ன கேட்கறதுக்கு வரான், எல்லாம் முதல்லயே சொல்றவன் தான் தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுக்குங்க. 3 காரியங்களை தீர்க்கதரிசிகளை குறித்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 காரியங்களை அறிவிக்கிறவன் தான் யாரு? தீர்க்கதரிசி. கடந்த காலம் சாமுவேலை குறித்து நாம் படிக்கும்போது 3 நாளைக்கு முன்பதாக காணாமற் போன கழுதை. அப்ப கழுதை காணாம போனது எத்தனை நாள் என்ன செய்யறாரு? இப்பொழுது அது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நிகழ்காலத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஆனா சவுலுக்கு தெரியாது. அடுத்தது, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா என்று. அப்ப இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாக 3 காலங்களையும் பேசுகிறவன் தான். அந்த 2 சொன்னாலே 3வது நடக்க போறது இல்லாவிட்டால் சில அடையாளங்களை அவன் கொடுப்பான். பலிபீடம் எடுத்து யோசியா என்ற ஒரு மனிதன் வருவான். அவன் 200 வருஷத்துக்கு பின்னாடி வருவான். ஆனா அவன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இப்பொழுது பலிபீடம் வெடித்து நன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம தேவனுடைய வார்த்தையை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். வேதம் முழுவதும்
இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தையும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதிகமாய் வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுல இருந்து எடுத்தார், லேட் ஆயிடும், அதனால நான் இதோடு கூட நிறுத்துகிறேன் அந்த இடத்துல. சரி, ஓகே. 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறவன் தான் தீர்க்குது. அந்த அகியாவினிடத்தில் இவன் என்ன செய்யறான்? வருகிறான். வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை விசேஷம் கேட்கிற வருகிறான். கடந்த காலத்தை சொல்லிட்டாரா? நீ அவளுக்கு என்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும்? அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக, ஆமா, அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றாள். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா, நாளை இந்நேரத்துக்கு ஒரு மனிதனை நான் அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலுக்கு என்ன செய், ராஜாவாக அபிஷேகம் பண்ண. கரெக்டா டைம் பார்க்கிறாரு. மேடைக்கு ஏறுவதற்காக அவர் வீட்டிலிருந்து வருகிறார். சவுல் என்ன செய்யறான்? அப்ப ஆண்டவர் ஒரு வினாடி கூட தாமதிக்கிறவர் அல்ல. ஒரு சொல்லுவோமா? ஆமா, தேவனுடைய வார்த்தைனா அதான் சொல்ல, சாமுவேலுடைய காரியத்தை குறித்து அவன் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றும் தரையிலே கீழே விழுகலையா. அவன் தான் தீர்க்கதரிசி. பிரைஸ் எல்லாம். ஆமா, ஏதோ ஒன்று சொல்றது இல்ல, ஏதோ ஒன்று. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நடந்த சம்பவங்களை சொல்லலாம், ஆனால் தேவையில்லை. நம்ம வசனத்தை மாத்திரம் நாம் கவனிப்போம். அப்ப நடையின் சத்தத்தை கேட்டவுடனே கரெக்டா எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. எரேமியாவின் மனைவியே, கொஞ்சம் எப்படி இருக்கும் அந்த அம்மா? யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. எரேமியாவின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக. ஆமா, உடனே துக்க, நீ ஒரு நல்ல விசேஷத்தை கேட்க வந்திருக்கிற, ஆனா துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். இப்ப பாருங்க, அந்த நடந்தது எரேமியாவை பற்றி ஒரு பெரிய காரியத்தை அங்க அகியா நீ போய் எரேமியாவை நோக்கி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்திலிருந்து உன்னை நான் உயர்த்தி. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை உயர்த்தினேன். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் கல்வி கற்றதுனால இந்த ஸ்தானம், எனக்கு இருக்கிற திறமையினால் இந்த காரியத்தை நான் சாதித்தேன். சொல்றாரு, நான் உன்னை உயர்த்தி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக. கர்த்தர் செய்கிற காரியம் இன்றைக்கு இருக்கிற அது எந்த பொசிஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் செய்தது யாரு? கர்த்தர். நம்முடைய திறமைகளினாலோ நம்முடைய நல்ல காரியங்களினாலோ அல்ல, கர்த்தர் அதை செய்தார். நான் ராஜ்ய பார்த்தை தாவீது வம்சத்தார் இது பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய. இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் படிக்க முடியும். இங்கே பாருங்க, இறுதி தாவீதை குறித்து சொல்லும்போது என் பார்வைக்கு, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா அந்த இடத்துல இருந்து, என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. அப்ப நாம தாவீதை போல இருக்க வேண்டும், எரேமியாவை போல அல்ல. அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? செம்மையானதை எப்படி செய்யணுமா? முழு மனதோடு செய்யணுமா? அப்படி தானே படிக்க, என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய பார்வைக்கு செம்மையானதை முழு இதயத்தோடு செய்யணுமா? இன்றைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய பார்வைக்கு செம்மையானதை அவர் முழு இதயத்தோடு செய்யணும் நாம எதிர்பார்க்கணும். அவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் ஆண்டவர், நான் தேவன், நான் உன்னை உண்டாக்கினவர், உன்னுடைய சுவாசத்தை என் கையில வச்சிருக்கேன், உன்னுடைய வழிகளுக்கெல்லாம் நான் அதிகாரி. இப்ப நான் சொல்றது நீ கேளு, என் பார்வைக்கு செம்மையானதை எப்படி செய். எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து தூங்குறவங்க எல்லாம் கூட எழுந்து அதை கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனம். அந்த இடத்துல இருந்து படிப்போம். என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. அப்படி நம்ம கிட்ட சர்டிபிகேட் சொல்லணும். ஆண்டு என் பார்வைக்கு முழு இதயத்தோடு செம்மையானதை முழு இதயத்தோடு செய்தான் என்று சொல்லுகிறார். பாருங்க, தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். வீட்டுல ஒரு நாய் கூட விட மாட்டேன், எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவேன்? அழித்து போடுவேன் என்று சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரேமியாவின் பின்னடியாரை கவிழ்த்து போடுவேன் என்று கழித்து போடுவேன் என்றார். பாருங்க, முழுவதுமா டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து எச்சரிப்புகள் எல்லாம் கொடுத்த பிறகும் அவன் தொடர்ந்து அந்த காரியத்தை நின்றபடியினால்
கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் சொல்லுகிறான். எரேபியாமின் சந்ததியார் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஒருத்தனும் கல்லறைக்கு போக மாட்டான்னு சொல்றார். ஒருத்தனும் கல்லறையில் அடக்கம் பண்ண மாட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவங்களை எப்படி அடக்கம் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீர தீர செயல்களை செய்தவர்களுக்கு போலீஸ் மரியாதையோடு என்ன செய்யுது கவர்மெண்ட். அது பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. என்னமோ 21 குண்டுகள் முழங்க. ஆனா இங்க சொல்றாரு நாய்கள் தின்னும், பட்டணத்துல சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து ஒருத்தரும் கல்லறைக்கு போக மாட்டான். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. இது பாருங்க, இப்ப ஒரு அடையாளம் சொல்ற. நீ எழுந்து வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கல் பிள்ளையாண்டான். அகியாவுக்காக இன்னொரு தடவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்காக சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கரெக்டா பேசுறார். ஆண்டவர் பேசுறாருன்னா குழப்பவே இல்லை, சரியா இருக்கும். சொன்ன மாதிரி நடக்கும். அதுதான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஒட்டையா ரெட்டையா பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. குழப்பம் பண்ணுகிற தேவன் அல்ல. குழப்பத்திலிருந்து தெளிவு உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். நான் குழம்பிட்டு இருக்கேன், என்னை இன்னும் போட்டு குழப்பாம தெளிவு வருது அப்படின்னா அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அவனுக்காக இஸ்ரவேலாரும் துக்கம் கொண்டாடி அவனை அப்படின்னா ஒரு ராஜ மரியாதையோடு கூட இந்த பேர் என்ன, அபியாவை அடக்கம் பண்ணுவார்கள். அதையும் சொல்றாரு. ஏன்னா அவனிடத்தில் சில நல்ல காரியங்கள் என்ன செய்து இருக்கிறது. ஆகவே இந்த நியாய தீர்ப்பு நடப்பதற்கு முன்பதாக இந்த அபியா ராஜ மரியாதையோடு கூட எல்லா ஜனங்களும் அவனுக்கு புலம்பல் பாடி அவனை என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவார். அது சொல்ற, நீ பட்டணத்தின் வாசல்ல கால வைக்கும் போது இது என்ன செய்யுமா நடக்கும். டைமிங் பாருங்க எப்படி ஆண்டவர் பேசுறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அதான் நான் அடிக்கடி சொன்னேன், நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறோம். நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமா இருக்கிறார் ஆண்டவர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் அதிகாரி. பாருங்க, அவன் ஒருவனே, எரேபியாவின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் திரும்பியும் நடக்க போகிறது எல்லாம் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாருங்க 17வது வசனம். அப்பொழுது எரேபியாவின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தார். அவள் வாசற்படியில் வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போனான். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அவனை அடக்கம் பண்ண கொண்டாடினார்கள். 20வது வருஷம். எரேபியாவின் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 20 அவன் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் என்று சொல்ல. அப்போ இங்கே அந்த 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 காரியங்கள் நிறைவடைகிறது. அவனுடைய குடும்பமாகிய நாட்களிலே கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை அந்த எரேபியாவின் வாழ்க்கையிலே குடும்பத்திலே கர்த்தர் நிறைவேற்றிவிட. சுவரில் நீர்விடும் நாய் பாருங்க, அதை கூட விட்டு வைக்க மாட்டேன்ற. நீங்க திரும்பி படித்தா இதற்கு பிறகு நான் படிக்கும்போது எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லுவோம். இஸ்ரவேல் எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லும்போது அவன் எரேபியாவின் பாவங்களை விட்டு வழி விலகவில்லை என்று சொல்லுகிறான். எரேபியாவின் பாவங்கள் எல்லா ஜனங்களையும் எங்க அனுப்பிச்சிருக்கணும், எருசலேமுக்கு அனுப்பிச்சு எல்லா ஜனங்களையும் தேவனை ஆராதிக்க அவர்கள் அனுமதித்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனா எல்லா ராஜாக்களும், யெகூ என்ற ராஜா இருந்தான் ஆகாபு நாட்களுக்கு பிற்பாடு, அவன் பாகாலுடைய எல்லா பலிபீடங்களையும் உடைத்தான் என்று சொல்லப்படுது. ஆனால் எரேமியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவின் எல்லாத்தையும் உடைச்சான்னா, பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சான், என்னென்னமோ பண்ணான். ஆனா எரேமியாவின் பாவங்கள், ஏன்னா அவர்களுக்கும் பயம் என்னன்னா, இவர்களை திரும்பி அங்க அனுப்பிச்சா என்ன ஆயிடும், இந்த தேசத்தை அவர்கள் யூதேயா மக்கள் அல்லது தாவீதின் சந்ததி கைப்பற்றி விடுவார்கள் என்று. இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் இந்த தாவீதின் சந்ததியை பின்பற்றி போய்விடும் என்று. தேவனுடைய வாக்குறுதியிலே, தேவனுடைய வார்த்தையிலே அவர்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இப்ப பாருங்க, இரண்டாவது ஒரு விசை அவன் உதவிக்காக தேவனிடத்திற்கு தன்னுடைய மனைவியை அனுப்புகிறான். உதவி கிடைக்கல, உதவி என்ன செய்யல, கிடைக்கவில்லை. ஆகவே இந்த காலை வேளை நாம் இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இங்கே சொன்ன, எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணி, அதுக்கப்புறம் எந்த ராஜாவும் இந்த தவறை திருத்திக் கொள்ளவில்லை. ஆகவே நதிக்கு அப்புறத்திலே அவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம், சிதறடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் முறிந்த அசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தான் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோட பிடுங்கி
என்று நாம் படிக்கிறோம். அவளை நதி கப்பாலே சிதறடித்தார் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த காலை வேளை 4 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த எரேபியாமுடைய வாழ்க்கை, அவன் தேவனுடைய வார்த்தை, எரேபியாமின் பாவம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. தேவனுக்கு பதிலாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு பதிலாக தன் மனதின் யோசனையை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாயிருந்தார். 3வது, தேவனுடைய எச்சரிப்பை கவனிக்க தவறினவனாக காணப்பட்டான். 4வது, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு உதவியையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் போனான். இந்த தவறுகளிலிருந்து எந்த இஸ்ரவேலும் என்ன செய்யல, ஒருத்தனும் அதை திருந்தவில்லை, எந்த ராஜாவும் திருந்தவில்லை. ஆகவே கிமு 722 அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை கர்த்தர் அசிரிய ராஜாவின் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நதிக்கு அப்புறத்திலே அவர்களை சிதறடிக்க பண்ணினார். என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, இந்த சரித்திர சம்பவத்தை கர்த்தர் பதிவு செய்து வைத்து விட்டு சொல்லுகிறார், ஒவ்வொரு இடத்துல 21 தடவைக்கு மேல் இருக்கிறது. அவள் எரேபியாமின் பாவத்தை விட்டு விலகவில்லை. எரேபியாம் நடந்தபடியே, எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும். இந்த வார்த்தை அடிக்கடியாய் வருகிறது. அதே போல தாவீதை குறித்து சொல்லும் போது அவன் என்னுடைய கட்டளையின்படி என்னுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய அவன் முழு இதயத்தோடு செயல்பட்டான் என்று 2 ஸ்கேல் வச்சிருக்கிறார். எரேபியாமின் என்ற ஒரு ஸ்கேல், தாவீது என்ற ஒரு ஸ்கேல். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் தாவீதின் சந்ததியில வருகிறவர்களா இருக்கிறீர்களா, அல்லது எரேபியாமை போல பொல்லாப்பானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய பார்வைக்கு, நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய பார்வைக்கு செம்மையாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கும் என்றால் நாம் அதை முழு இருதயத்தோடு கூட செய்ய இந்த காலை வேளை நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரேபியாமின் பாவம், இந்த தீர்க்கதரிச அல்லது இந்த ராஜாக்கள் புஸ்தகம் முழுவதிலும் இந்த வார்த்தை மறுபடியும் வருகிறதை நீங்கள் கவனிங்கள். நீங்கள் வீடுகளில் போய் இந்த வார்த்தைகளை மறுபடியும் படித்து பாருங்கள். இந்த காலையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். எரேபியாம் செய்த பாவம், மற்றவர்களை செய்ய பண்ணின பாவம். ஆமா, தேவனுக்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக